பழைய ஏற்பாட்டு ஆய்வு 8ஆம் பாகம், கடைசி கிளாஸ். ஆகவே எங்களுடைய குறிப்புகள் எல்லாம் ஒழுங்காக எழுதிக்கிறங்க. யாராவது கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் யூடியூப்பில் வந்திருக்குது, யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கிறலாம். எல்லாமே யூடியூப்பில் போட்டிருக்குது. நேற்று கிளாஸ் வரைக்கும் யூடியூப்பில் போட்டிருக்கு. இன்றைக்கி உரியதும் நாளைக்கு காலையில் ஆகும்போது யூடியூப்பில் வரும். 8 பாடங்களாக இந்த பாடத்தை படிச்சிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஆய்வு இன்றைக்கி 8வது கிளாஸ், கடைசி கிளாஸ். அப்போ இன்றைக்கி நாம் என்ன படிக்க வேண்டி இருக்குதுன்னா, ஏசாயா முதல் மல்கியா வரையான 17 தீர்க்க தரிசன புத்தகங்களை பற்றியும் கொஞ்சம் பார்த்துட்டு, கவிதை புத்தகங்கள் 5 கவிதை புத்தகங்களும் பார்க்க வேண்டி இருக்குது. ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இதுவரைக்கும் நாம் படித்ததை. பஞ்சாகமத்தை பற்றி பார்த்தோம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். அதில் ஆபிரகாமை தெரிவு செய்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க மூலமாக ஆண்டவர் ஒரு தனக்கான ஒரு தேசத்தை ஏற்படுத்தினதை பற்றி பார்த்தோம். அவங்க எகிப்துக்கு 70 பேராக போய் 430 வருஷம் அங்கே வாழ்ந்தாங்கங்கிறத பார்த்தோம். 430 வருஷத்தில் பெரும்பான்மையான வருஷங்கள் அடிமைகளாக வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு மோசே ஆண்டவர் அழைச்சி எப்படி அவங்கள 40 வருஷ காலம் வனாந்திரத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்னு பார்த்தோம். எபிரேய மொழியை முத எழுதினது யாருன்னு பார்த்தோம். எபிரேய மொழியை முத எழுதினது யாராம்? ஆண்டவர். மனுஷங்களில் எபிரேய மொழியை முத எழுதினவர் யாராம்? மோசே. அப்புறம் நம்ம பார்த்தோம், லேவியராகமம் புத்தகத்தில் அருமையான 2 விஷயங்கள் பார்த்தோம். முதலாவது 5 விதமான பலிகள், அடுத்தது 7 விதமான பண்டிகைகள். அந்த 7 விதமான பண்டிகைகளும் இயேசுவை குறிக்கும்ங்கிறத பார்த்தோம். 3 பண்டிகைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. 4வது பண்டிகை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 3 பண்டிகை வர இருக்குது. அப்புறம் என்னாகமம், உபாகமம் புத்தகத்தில் நான் சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு மோசேயினுடைய 3 பிரசங்கங்கள் அப்படின்னு. யோசுவா தலைமை பதவியை எடுத்து எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? 25 வருஷம். அவர் 25 வருஷத்துக்கு முதல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய பட்டம் என்னவா இருந்தது? எப்படி அறிமுகமாகிறாரு? மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. ஆனால் 25 வருஷத்துக்கு பிறகு அவர் எப்படி ஊழியத்தை முடிக்கிறாரு? சாகும்போது கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா மரித்து போனார். அதுக்கு பிறகு 230 வருஷம் நியாயாதிபதிகளுடைய காலம். எத்தனை நியாயாதிபதிகள் வந்தாங்க? 15. அதில் 1 அக்கா, பெண் தெபொராள். 15வது நியாயாதிபதி யாரு? சாமுவேல். சாமுவேலினுடைய காலத்தில் எழுப்புதல் கொண்டு வருவதற்கு, அந்த தேசம் பின்வாங்கி போயிருந்த தேசத்தை எழுப்புதலுக்கு கொண்டு வரதுக்கு சாமுவேல் எடுத்துக்கொண்ட காலம் எத்தனை வருஷங்கள்? 20. எப்படி எழுப்புதல் கொண்டு வந்தார் சாமுவேல்? அபிஷேக கூட்டங்களும் சுகமளிக்கும் ஆராதனைகளும் இஸ்ரவேலில் ஒவ்வொரு நாடாக போய் குருசேட்ஸ் வச்சார், அபிஷேக கூட்டங்கள் நடத்தினார் இல்லையா? ஓகே. 3 பைபிள் ஸ்கூல்ஸ் ஏற்படுத்தினார். நாயோத்னா வேதாகம கல்லூரி மாணவர்கள் தங்குற இடங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அப்படின்னு பைபிளில் அழைக்கப்படுறவங்க வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்கள். அப்போது 3 இடங்களில் அவர் வேதாகம கல்லூரி நிறுவி லேவியர்களுக்கு கற்றுக் கொடுத்து, லேவியர்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வச்சார். 20 வருஷத்தில் தேசமே மனம் திரும்பி ஒரு பெரிய எழுப்புதலுக்குள் உள்ள வந்துச்சு. ஆனால் ஜனங்க தங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அவங்க கேட்டது தவறில்லை. ஏன்னா சாமுவேலினுடைய மகன்மார் 2 பேரும் நல்லவங்க கிடையாது. ஆகவே ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏற்படுத்தி கொடுத்தார் ராஜாவா. வேணும்னே யூதா கோத்திரத்திலிருந்து எடுக்காமல் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து எடுத்தார். யாராமே? சவுல். 40 வருஷம் அரசாண்டா. இஸ்ரவேலுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அமையவே இல்லை. ஆனால் சாமுவேல் என்னைக்கு அமலேக்கியர்களை கொல்லாமல் கொஞ்சம் பேரை விட்டானோ அன்னைக்கே ஆண்டவர் தன்னுடையவனை தெரிவு செய்து கொண்டார். யாரவன்? தாவீது. 16 வயசு பையன். ஆனால் தாவீதை பற்றி அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது ஆண்டவருடைய மனசில் எப்படி இடம் பிடிச்சாரு அப்படின்ட்டு. 40 வருஷம் தாவீது அரசாண்டார். அதுதான் இஸ்ரவேலர்களுடைய பொற்காலம். மைக் உடையுதோ? இஸ்ரவேலர்களுடைய பொற்காலம் அப்படின்னு பார்த்தோம். அத்தோட
அவர் தேவாலயம் கட்ட விரும்பினார்னு பார்த்தோம். அது அவருடைய ஒரு ஆசை. ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். ஆனால் நீ கட்ட முடியாது ராசா, ஏன்னா நீ நிறைய ரத்தம் சிந்துதல் செஞ்சுருக்கிற, ஆனால் உன்னுடைய மகன் காலத்தில் கட்டுவேன்னு ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார். அதுபோல் சாலமோனுடைய காலத்தில் சாலமோன் ஆண்டவருடைய தேவாலயத்தை கட்டினார். ஆனால் தேவாலயத்தை மாத்திரம் கட்டலை, கல்யாணம் கட்டினார். கல்யாணம் மாத்திரம் கட்டலை, திருப்பி கல்யாணம் கட்டினார். அப்படி மாத்திரம் இல்லை, திருப்பி கட்டினார். திருப்பி ஒரு கல்யாணம் கட்டினார். திருப்பி ஒரு கல்யாணம் கட்டினார். திருப்பி ஒரு கல்யாணம் கட்டினார். எத்தனை கல்யாணம் கட்டினார்? 700 கல்யாணம் கட்டினார். நம்மலாம் ஒட்டுமொத்தமாக நம்ம வாழ்நாளில் 700 கல்யாண வீடுகளுக்கு கூட போயிருக்க மாட்டோம். ஆனால் அந்த மனுஷன் 700 மனைவிகளை கல்யாணம் கட்டினார். 700 பேரும் இருக்கத்தக்க ஓரத்தில் சைடில் ஒரு 300 வப்பாட்டிகளை வச்சுருந்தார். அப்போது அவளுக்கு என்ன பண்ணாருங்க, இவர் வயசு போன போது இவரை ஆண்டவரை விட்டு தூர போக பண்ணி வேறு வேறு தெய்வங்களுக்கு தேவாலயங்கள் எல்லாம் கட்ட வச்சார். நேற்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சாலமோன் பைபிளில் 3 புத்தகங்கள் எழுதியிருக்கலாம். முழுக்க நீதிமொழிகள் அவர் எழுதலை, நீதிமொழிகள் வேற ஆக்களும் எழுதியிருக்காங்க. அந்த 31 அதிகாரங்களில் பல அதிகாரங்கள் சாலமோன் எழுதினது. ஆனால் பிரசங்கி உன்னத பாட்டு அவர் தான் எழுதினார். அவ்வளவு பைபிளில் 3 புத்தகங்கள் எழுதினவர் கடைசியில் பிசாசுகள் சம்பந்தமான ஒரு புத்தகத்தையும் எழுதிட்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பிளாக் புக் ஆஃப் சாலமன் ஞாபகம் இருக்கா? அதை வச்சு தான் பிளாக் மேஜிக் செய்கிறாங்க. அவங்களுடைய தலைநகரம், அவங்களுடைய தலைமை பீடம் எங்கே இருக்குது? ஸ்காட்லாண்டில் இப்போ இன்வெனஸ்ங்கிற இடத்துல, பாலஸ்கின் ஹவுஸ். அப்போ நான் 3 வருஷம் அந்த பிசாசுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கேன். அதனால தான் எனக்கு லேடிஸை பற்றி நிறையா தெரியும். இல்லை பெண் என்றால் பேயும் இறங்குமாம், அதனால சொன்னேன். பெண் தான் பேய்ங்கிற உண்மையை நான் சொல்ல வரல, அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. நிறையா புருஷன்மார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் பேய்க்கு பயமா பிசாசுக்கு பயமான்ட்டு. யாரும் பேய்க்கு பிசாசுக்கு பயம் இல்லை. ஏன்னா அதை விட பயங்கரமான ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட பயப்படுறதுக்கு. சரி, ஏன் இதெல்லாம் தாக்கி பேசுவானு இல்லையா? அப்போது சாலமோனை பின்வாங்க பண்ணிட்டாளுங்க. அப்புறம் சாலமோன் பின்வாங்கினால ஆண்டவர் சொன்னார், உன்னோட தேசத்தையே நான் 2ஆக உடைப்பேன், ஆனால் உன் காலத்தில் செய்ய மாட்டேன், உன்னோட அப்பாவுக்கு நான் வாக்கு பண்ணிட்டபடினால அப்படின்னு சாலமோன் சாகிற வரைக்கும் இருந்தார். சாலமோன் செத்தான். யார் வந்தது அடுத்த ராஜாவா? ரெஹோபயாம். ரெஹோபயாம் காலத்தில் அவன் அரசான ஆன உடனே தேசம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இஸ்ரவேல், எப்ராயிம், பாஷான், சமாரியா அப்படின்னா நீங்கள் பார்த்தா அது வடக்கு ராஜ்யத்தை தான் குறிக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வடக்கு ராஜ்யத்தில் எரோபியாம் முதல் ஹோஷேயா வரை 19 ராஜாக்கள் அரசாண்டாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த 19 ராஜாக்களில் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. ஆண்டவராக ஏற்படுத்தின எகு கூட நல்லவன் கிடையாது. எலியா எகுவை ஏற்படுத்த சொல்லி எலியாவுக்கு சொல்லி, எலியா அப்புறம் எலிசாவுக்கு சொல்லி, எலிசா தானே போயிட்டு எகுவை ஏற்படுத்துறாரு. யாரோ கேட்டீங்க நேற்று அந்த கேள்வியை. ஆனால் அவன் கூட நல்லவன் கிடையாது. அப்போ அந்த 19 ராஜாக்களும் இஸ்ரவேலாகி அந்த வடக்கு ராஜ்யத்தை ரொம்ப கேவலமாக ஆட்சி செய்து அவங்கள விக்கிரக ஆராதனைக்குள்ளே தள்ளிவிட்டபடினால கிறிஸ்துவுக்கு முன் 722 அசீரியர்கள் அவங்கள தாக்கி நிறைய பேரை அங்கேருந்து கொண்டு போய் வேறு வேறு நாடுகளில் போட்டாங்க. ஆனால் வேறு வேறு நாடுகளில் போடும்போது அப்படி போடப்பட்ட யூதர்கள் மனம் திரும்பி ஒழுங்காக ஆண்டவருக்குள்ளே திரும்ப 1948ஆம் ஆண்டு திரும்ப இஸ்ரவேலுக்குள்ளே வந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அந்த சமாரியாங்கிற அவர்களுடைய தலைநகரத்தில் விடப்பட்ட இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கே போடப்பட்ட வெளிநாட்டு ஜனங்களோட கலந்து ஒரு அருவருப்பான ஒரு இனத்தை உண்டாக்குனாங்க. அந்த இனத்துக்கு பேர் தான் சமாரியர்கள். சமாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பானவர்கள், அசுத்தர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த உவமையில் சமாரியன்கிற ஒரு நபர் நல்ல வேலையை செஞ்சான்னு இயேசு உவமையை கற்றுக் கொடுத்தபடினால இயேசுவை நல்ல சமாரியன்னு சொல்லக்கூடாதுன்னு நேற்று சொல்லிக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அது இயேசுவை காட்டுற ஒரு உவமையே அல்லன்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் தெற்கு ராஜ்யத்தை பார்த்தோம்னா ரெஹோபயாம் தொடங்கி கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா வரை எத்தனை ராஜாக்கள் அரசாண்டாங்களா? 20. கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டு வரைக்கும். அந்த 20ல் 14 ராஜாக்கள் நல்லவங்க இல்லை, ஆண்டவருக்கு பயந்தவங்க இல்லை.
ஆனால் 6 ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்த ராஜாக்கள். ஆனால் அவங்கள ஆண்டவர் முழுக்க அழிக்கலை, அந்த வடக்கு ராஜ்யத்தை அழித்த மாதிரி அழிக்கலை. ஏன்? அங்கே தான் யூதா கோத்திரம் இருந்தது, யூதா கோத்திரத்தில் இயேசு வர வேண்டியிருந்தது. ஆகவே வெறும் 70 வருஷத்துக்கு அடிமைகளாக அவங்கள அனுப்பினார் சிதேக்கியா மன்னனுடைய காலத்தில். ஞாபகம் இருக்கா? ஆனால் சிதேக்கியா மன்னனுடைய காலத்தில் 586ஆம் ஆண்டு எல்லா யூதர்களும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க, எரேமியாவும் சிலரும் தவிர. ஞாபகம் இருக்கா? அந்த எரேமியாவும் சிலரும், அந்த இஸ்மாயிலுங்கிறவன் பாபிலோன் ஆளுநரை கொலை செஞ்ச உடனே எகிப்துக்கு தப்பி ஓடினாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த பரம்பரையில் வந்தவர் தான் புதிய ஏற்பாட்டு சவுல்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்தவங்க, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் யூடியூப்பில் இருக்கு, நீங்கள் திரும்பி போட்டு பார்த்து கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன், இந்த ஜனங்கள் 586ஆம் ஆண்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. 50 வருஷத்துக்கு பிறகு செருபாபேல் தலைமையில் தேவாலயத்தை கட்டுறதுக்காக வந்தாங்க 536. ஆனால் அதுக்கு பிறகு 20 வருஷங்களுக்கு பிறகு இஸ்ராவின் தலைமையில் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க, கொஞ்சம் பேர் தவிர. அந்த கொஞ்சம் பேர் பிற்பாடு நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்டுறதுக்காக வந்தாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த சரித்திரம். இதெல்லாம் நேற்று வர பார்த்தது. இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு 17 தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ இந்த சரித்திரம் தெரியும்ல, இந்த சரித்திரத்தில் இந்த 17 தீர்க்க தரிசன புத்தகங்களும் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனி அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கும்போது பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகே, முதலாவது 5 பெரிய தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லிடுறேன். 5 பெரிய தீர்க்கதரிசிகள் யாரு? ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். ஏன் பெரிய தீர்க்கதரிசிகள்னு அந்த 5 புத்தகத்துக்கு சொல்லிட்டு மற்ற 12 புத்தகங்களுக்கு சிறிய தீர்க்கதரிசிகள்னு சொல்றோம்? பெரிய அபிஷேகம்னாலயா? அவங்களுக்கு சிறிய அபிஷேகம்னாலயா? இல்ல, அளவு புத்தகத்தினுடைய அளவின்படி மொத 5 பேருடைய புத்தகங்களும் பெருசுனால அவங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசிகள்னு சொல்லிட்டு, மற்ற 12 தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள் சின்னதுனால அவங்களுக்கு சிறிய தீர்க்கதரிசிகள்னு சொல்றோம். மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ். புரியுதோ? மற்றபடி அவங்க அபிஷேகத்தில் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. இப்போ புலம்பல் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 5 அதிகாரங்கள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், 5 அதிகாரங்கள் தானே இருக்குது, அப்போ அதை ஏன் பெரிய தீர்க்கதரிசிகள்ங்கிறோம்? வேற ஒன்றும் இல்லை, அது எரேமியா புத்தகத்தோட சேர்ந்து படிக்க வேண்டியது, எரேமியா எழுதுனது. ஆகவே எரேமியாவின் புலம்பல்னால எரேமியா புத்தகத்து பக்கத்துலேயே அதை போட்டிருக்கு. ஓகேயா? சரி, இப்போ ஏசாயா புத்தகத்தை பார்ப்போம். ஏசாயா கிட்டத்தட்ட இயேசுவானவர் வர்றதுக்கு 700 வருஷத்துக்கு முந்தி வந்தவர். ஏசாயாவினுடைய வாழ்நாளில் தான் வடக்கு ராஜ்யம் அசீரியர்களால் நாசமாக்கப்பட்டது. அப்போ அதை கண்ணால் கண்டவர் இவர் இருந்தது தெற்கு ராஜ்யத்தில், யூதா ராஜ்யத்தில். ஆனால் வடக்கு ராஜ்யத்துக்கு அந்த அசீரியர்கள் எப்படி வந்து தாக்குனாங்க அப்படிங்கிறத இவர் பார்த்திருந்தார். ஏசாயாவினுடைய வாழ்நாளில் அருமையான ஒரு ராஜா யூதா ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். நான் சொன்னேன் அந்த 6 நல்ல ராஜாக்கள் இருந்தாங்கன்னு. அதுலயும் சூப்பர் ராஜா யார் தெரியுமா? உசியா ராஜா இருக்காரு. உசியா ராஜாவினுடைய காலத்துல யூதா ராஜ்யம் பயங்கரமா செழிப்பாயிடுச்சு. நிறைய விவசாயங்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்தாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் அபிவிருத்தி செய்தாங்க. வெளி தேசங்களுக்கெல்லாம் அவங்க ஏற்றுமதி செய்தாங்க. அதனால யூதா ராஜ்யம் ரொம்ப செழிப்பா இருந்தது. அதனால ஏசாயா கூட அந்த மன்னனை தான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எப்படி அவ்வளவு பக்தி உள்ள ஏசாயா அந்த அளவுக்கு ஆண்டவரை கூட பார்க்கல அவரு. ஒரு நாள் உசியா ராஜா மண்டையை போட்டார். உசியா ராஜா மண்டையை போட்ட பிறகுதான் ஆண்டவரே இனி என்ன பண்றதுன்னு மேல பார்த்தா உண்மையான ராஜாவாகிய தேவன் மேல இருக்கிறத காண்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல புலம்புறாரு ஒரு புலம்பு. நம்ம ஏசாயா என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, கர்த்தராகிய என் ராஜாவை என் கண்கள் கண்டது. உண்மையான ராஜா நீங்க, நான் உசியாவை நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏசாயா பேசுறாரு. 66 அதிகாரங்கள் இருக்குது. அந்த ஏசாயா புத்தகத்தினுடைய சம்பவங்கள் வந்து 3ஆ பிரிக்கிறோம். அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை, நான் சும்மா சொல்றேன், மேலோட்டமாக பார்க்கறனால சொல்றேன். புரோட்டோ ஐசாயா, டியூட்டரோ ஐசாயா, ட்ரீட்டோ ஐசாயான்னு பிரித்து வச்சிருக்கோம்.
முதலாம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் முதல் ஐசாயா, புரோட்டோ ஐசாயா. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் டியூட்டரோ ஐசாயா, இரண்டாவது ஐசாயா. அப்புறம் 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் ட்ரைட்டோ அல்லது ட்ரீட்டோ, மூன்றாவது ஏசாயா அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த மூணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஏசாயா யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாருன்னா யூதா ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு, உங்களை ஆண்டவர் 70 வருஷங்களுக்கு கொண்டு போவார் அடிமைகளாக. ஆனா 70 வருஷங்களுக்கு பிறகு நீங்க திரும்பி வருவீங்க. அப்படி திரும்பி வர வைக்க போறது யாரு தெரியுமா? கோரேஸ்ங்கிற மன்னன். 200 வருஷத்துக்கு பிறகு வரப்போற கோரேஸ் மன்னனுடைய பேரை கூட ஏசாயா சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு தீர்க்கதரிசியா அவர் இருந்தார். மற்றது இயேசுவை குறிச்ச அருமையான தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் ஏசாயா சொல்றார். 9ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு தேவன் அப்படிங்கிறதே அவர் தான் காட்டுறார். இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் அடிக்கடி ஒரு வசனம் வாசிப்பீங்களே, 6வது வசனம் என்ன சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. பிதா தான் இயேசு அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமா ஏசாயா 9:6 சொல்லி இருக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி அவர். புரியுதோ? அப்ப ஏசாயா புத்தகம் அந்த மாதிரி யூதா ஜனங்களுக்காக சொல்லப்பட்டு இருக்குது. சரியோ? அப்ப நீங்க இனி அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரிதானே? அடுத்த புத்தகத்துக்கு போவோம், எரேமியா புத்தகத்துக்கு. இது மேலோட்டமாக பார்த்துட்டு போறதுனால இதை விட கூட உள்ள போக மாட்டோம். எரேமியா புத்தகத்துக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? ஒப்பாரி புத்தகம், அழுகையின் புத்தகம். அதே மாதிரி அவர் அடுத்த புத்தகம் புலம்பல்னு அவரே பேர் வச்சிருக்காரு. எரேமியா சின்ன காலத்திலேயே யூதா ஜனங்களுடைய பாவத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்ப அவங்க நல்லா தானே இருந்தாங்க, சுபிட்சமா தானே இருந்தாங்க யூதா. அந்த உசியா ராஜா காலத்துக்கு பிறகு அந்த உசியா ராஜா ஏற்படுத்தின அந்த வளர்ச்சி, அந்த சுபிட்சம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால எரேமியா காலத்துல தேசம் அவ்வளவு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பாவிகள் இருந்தாங்க. ஆனா அவங்க யாரும் தாங்க பாவிகள்னு நம்பவே இல்லை. ஆனா எரேமியா பிறந்ததுல இருந்தே வீட்டாக்களுக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டார், நீங்க எல்லாம் பாவிகள். நண்பர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார், நீ எல்லாம் பாவிடா, மனம் திரும்பு. அப்புறம் ராஜாவுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், நீ எல்லாம் பாவின். அதனால வீட்டில இருந்து துரத்துனாங்க, நண்பர்கள் துரத்துனாங்க. ராஜா இவனை தூக்கி கிணத்துல எல்லாம் போட்டாங்க, பாதாள சிறையில எல்லாம் அடைச்சாங்க. எரேமியாவுக்கு லேசுப்பட்ட கஷ்டம் இல்லை, பயங்கரமான கஷ்டம் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அவருக்கு அழுகையின் தீர்க்கதரிசின்னு பேர். புரியுதா? ஆனா நேபுகாத்நேச்சார் கேள்விப்படுறாரு, இந்த எரேமியாங்கிற தீர்க்கதரிசி நேபுகாத்நேச்சாரை பத்தி நல்லது சொல்றான்ட்டு. அதாவது நீங்க எல்லாம் மனம் திரும்பாட்டி ஆண்டவரே பார்த்து பாபிலோன் ராஜாவை கொண்டு வருவாரு அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறத பாபிலோன் ராஜா கேள்விப்படுறான். அந்த பாயிண்ட் விளங்குது அவங்களுக்கு? எரேமியா ஜனங்களுக்கு சொல்றாரு, ஜனங்களே நீங்க மனம் திரும்பாட்டி பாபிலோன்ல இருக்கிறாரே நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தர், அவர் இன்னைக்கு உலகத்தையே பிடிச்சிருக்கிறாருல்ல, அவரை உயர்த்தினதும் உலகத்தையே பிடிக்க வச்சதும் நம்ம ஆண்டவர் அப்படின்னு எரேமியா சொல்றாரு. அத அவன் கேள்விப்படுறான். அங்க அவனுக்கு யாரோ சொல்லிடுறாங்க, அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த யூதாங்கிற நாட்டில் என்னைய பத்தி ஒருத்தன் நல்லது பேசிக்கிட்டு திரிறான்டாப்பா அப்படின்னு எரேமியாவை பத்தி ஒரு நல்ல ஒரு விருப்பம் நேபுகாத்நேச்சாருக்கு முந்தைய வந்துருச்சு. ஆனா இங்க உள்ளவங்க எரேமியாவோட தீர்க்கதரிசனம் தான் நம்பல, அதனால மனம் திரும்பல. ஆகவே சிதேக்கியா மன்னனுடைய காலத்துல நேபுகாத்நேச்சாரனுடைய படைகள் எருசலேம் அழிச்சு தாக்கி எரிச்சு நெருதுளி பண்ணி எல்லாத்தையும் அடிமைகளை பிடிச்சிக்கிட்டு போறத எரேமியாவே தண்ட கண்ணால கண்டார். ஆனா எரேமியாவுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? நேபுகாத்நேச்சாரனுடைய சேனை
முதல்ல வந்து அவரை தான் தேடி கண்டுபிடிச்சாங்க, இந்த எரேமியான்னு சொல்கிறது யார் அப்படின்னு. அப்போ எரேமியா வந்தோன்னு சொன்னார், ராஜா சொன்னார், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்காராம், இந்த நாட்டை அடித்து பிடிக்க உங்களுக்கு சொன்னார், நீங்கள் பாபிலோனுக்கு வந்தீங்கன்னா நல்ல வீடெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாராம், இல்லை நீங்கள் வராமல் இங்கேயே இருக்க விரும்பினாலும் நீங்கள் மட்டும் இருக்கலாமாம், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை செய்ய சொன்னார் நேபுகாத்நேச்சார் ராஜா அப்படின்னு. அப்போ எரேமியா சொல்கிறாரு, நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு. அதனால தான் எரேமியாவையும் அப்புறம் வயசு போனவங்க பொம்பளைகள் பிள்ளைகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் எரேமியாவோடைய விட்டுட்டு நேபுகாத்நேச்சார் மற்றவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போ எல்லாம் பிடிச்சிட்டு போன பிறகு எருசலேமை பார்க்குறாரு எரேமியா, எப்படி இருந்த எருசலேம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டு தாம் புலம்பலுங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. புரியுதோ? அப்போ எரேமியா புத்தகம் அடிமைத்தனத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும், ஆனால் புலம்பல் புத்தகம் அடிமைத்தனத்துக்கு போனதுக்கு பிறகு. அப்போ புலம்பல் புத்தகத்தை இவர் புலம்பும் போது சும்மா கவிதையை அருமையான ஒரு கவிதையாக தான் புலம்புறாரு. என்கிட்ட முந்தி படித்தவங்க கிட்ட அல்லது இந்த பிரசங்கங்களை நான் சொன்னதை கேட்டவங்க கிட்ட கேட்டால் தெரியும், இல்லாட்டி இன்னைக்கு முதல் தடவை கேட்டுக்கிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கிறலாம். புலம்பல் புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புலம்பல் புத்தகத்தை திருப்பிக்கிறீங்க பாப்பா, அதில் ஒரு அழகான ஒரு இலக்கிய நடை இருக்குது. நான் அதை சொல்லி காட்டுறேன். ஒன்று வசனத்தை வாசிக்க போகிறதில்ல நாங்கள், ஆனால் புரட்டிக்கிறோங்க. ஒரு விசித்திரமான பைபிள் டீச்சர்னா பைபிளை புரட்ட சொல்லுவேன், ஆனால் வசனம் வாசிக்க மாட்டேன். பைபிளை தூக்கி கூட வர மாட்டேன். அது கூட சில பேருக்கு குழப்பம், என்ன இவர் பைபிளை தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எப்படி பழகி இருக்கிறோம் தெரியுமா? நான் நேற்று இல்லை முந்த நாள் சொன்னேன் நோஸ்லி கிரௌண்டில் வச்சு, ஒரு பாஸ்டர் ரொம்ப ஆவிக்குரியவராக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? தாடியோடு இருக்கணும், அந்த நேஷனல் சஃபாரி ட்ரெஸ்ஸோடு வரணும், பெரிய பைபிள் எங்கே அடிச்சுட்டு வரணும். நான் அங்கேருந்து வரும்போது ஒரு சஃபாரி கிட்டோட பெரிய பைபிளுன்னு இப்படி கையில் இடுக்களை அடிச்சுக்கிட்டு வந்தேன்னா எல்லாரும் நினைப்பீங்க, இதல்லவோ பாஸ்டர், எப்படி அல்லவோ பாஸ்டராக இருக்கணும். இந்த மாதிரி பெட்டி ஷர்ட், ஓசி ஷர்ட் போட்டுக்கிட்டு கையில் பைபிள் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏறி வரும்போது சில பேர் நினைக்கிறது இதெல்லாம் ஒரு பாஸ்டர், இதுக்கிட்டெல்லாம் நாங்கள் படிக்கணுமா அப்படின்ட்டு. உண்மையாக பைபிள் டீச்சராக இருந்தால் பைபிள் எங்கே இருக்கணும்? அந்த ஆள்கிட்ட ஒரு பைபிள் அந்த ஆள்கிட்ட ஒட்டம்புக்குள்ளே இருக்கணும். ஒரு நல்ல பைபிள் டீச்சர்னா பைபிள் எங்கே இருக்கணும்? அந்த ஆள்கிட்ட நரம்பு ரத்தம் எலும்புலெல்லாம் பைபிள் ஊறி இருக்கணும். ஒரு புத்தகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, புத்தகம் வேணும் இருக்கணும். சும்மா அப்படி பைபிள்னால் அப்படி இருக்கணும், அப்படி சும்மா அப்படி கற்பனையில் அந்த வசனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி பைபிள் டீச்சர் ஆகக்கூடாது, வெறும் பிரசங்கியாக மட்டும் இருந்துட்டு போயிடணும். அப்போ புலம்பல் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கவிதை நடைகளை அவர் எழுதியிருக்கார். எபிரேய மொழியில் 22 எழுத்துக்கள் இருக்கு, 22 எழுத்துக்கள் இருக்கு. அவர் எப்படி எழுதுறாருன்னா வசனத்தை எழுத்துல தொடங்குறார். அலெஃப் அப்படிங்கிற எழுத்துல தான் வசனம் தொடங்கும். ரெண்டாவது வசனம் ரெண்டாவது எழுத்துல தொடங்கும், பெத். மூணாவது வசனம் மூணாவது எழுத்துல தொடங்கும், கிமெல். நாலாவது வசனம் நாலாவது எழுத்துல தொடங்கும், டாலெத். அஞ்சாவது வசனம் அஞ்சாவது எழுத்தாகிய ஹே. இப்படியே 22 எழுத்துக்கள்லையும் அந்த ஒவ்வொரு வசனமா தொடங்கி 22வது வசனம் 22வது எழுத்தாகிய டவ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்கும். அப்ப 5 அதிகாரம் இருக்குல்ல, முதலாம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். நீங்க பாருங்க 22 வசனங்கள் இருக்கும் பாருங்க. இப்போ தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அந்த மாதிரி அவங்க செய்ய முடியாது. முத எழுத்து ஆனால வராது, ரெண்டாவது வரி ஆனால வராது, ரெண்டாவது வரி ஆவண்ணால வராது, மூணாவது வரி ஈனால வராது. இது எபிரேயத்துல மாத்திரம்தான் இருக்கு. ஆனால் மொழிபெயர்க்கும் போது அந்த அழகை கொண்டு வர முடியாது. அப்போ முதலாம் 2ஆம் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை வசனம் இருக்குது? எல்லாம் சரியா பாருங்க, 22 தான் இருக்கு. 3வது அதிகாரம் இருக்கு இல்லையா, நடு அதிகாரம், அதை எப்படி எழுதினாரு?
அந்த ஆலெஃப்ங்கிற எழுத்துல 3 வசனங்கள், 1 2 3 வசனங்கள் தொடங்கிறது ஆலெஃப்லயே தொடங்கும். அடுத்த 3 வசனங்கள் பெத்லயே தொடங்கும். இப்படி 22 எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்துக்கு 3 வசனம் படி அவர் எழுதியிருப்பார். அப்ப 22 தர 3 எத்தனை? 66. பாருங்க, பைபிள் 66 வசனம் இருக்கும் அந்த நடு 3வது அதிகாரம். அப்ப சும்மா புலம்பல் அப்படின்னு நம்ம பார்க்கறத விட அது அவ்வளவு கவிதையா அழகா தான் புலம்பி இருக்கிறாங்க. இந்த புலம்புறதுலையும் ஒரு கவிதையில புலம்பி இருக்கிறாங்க. அப்ப நிறைய பேருக்கு இது தெரியும். நான் முந்தியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தான் தெரியும்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்கி காட்டுங்க. ஓ, இன்னைக்கு தான் கவனிக்கிறீங்களா? பார்த்தீங்களா எவ்வளவு அழகு பைபிள். அப்ப உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித்தரேன். மற்றவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி இதுக்கு நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்றது அக்ராஸ்டிக்ஸ். அக்ராஸ்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் இல்லை, அக்ராஸ்டிக். அக்ராஸ்டிக்னா அந்த ஒவ்வொரு எழுத்துலையும் வருது. தாவீது இப்படி ஒரு சங்கீதம் எழுதியிருக்கிறாரப்பா. தாவீது இந்த மாதிரி ஒரு சங்கீதம் எழுதுறாரு. என்ன தெரியுமா செய்தாரு? ஒரு எழுத்துல 8 வசனங்கள் தொடங்க வச்சாரு. ஆலெஃப்ல 8 வசனங்கள். அந்த சங்கீதத்துல மேல ஆலெஃப்னு எழுதியிருக்கும். அந்த ஆலெஃப்ங்கிற அந்த ஹெப்ரேய எழுத்தும் எழுதியிருக்கும். 119வது சங்கீதம் பாருங்க. தெரியாதவங்க, இப்ப இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறவங்களா இருந்தா நீங்க பைபிளை புரட்டி பார்த்தீங்கன்னா 119வது சங்கீதத்தை பாருங்க. அதுல மேலேயே ஆலெஃப்னு எழுதியிருக்கும். பக்கத்தில் அந்த ஆலெஃப் எழுத்தும் எழுதியிருக்கும். 8 வசனம் இருக்கும். அப்புறம் பார்த்தா பெத்னு எழுதியிருக்கும். அந்த பெத்துங்கிற எபிரேய எழுத்தும் போட்டிருக்கும். இன்னொரு 8 வசனம் இருக்கும். அப்புறம் பார்த்தா கிமெல்னு எழுதியிருக்கும். 8 வசனம் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா 22 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 8 8 8 8 வசனம். இப்போ டாலெத்துன்னு சொன்னா ட ட சப்தம். அந்த 8 வசனங்களும் தொடங்குறது ட டன்னு தான் தொடங்கணும். டை நீ என்னடா என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், எல்லாம் ட ட டல தான் தொடங்கும். அப்ப 22 8ஆல பெருக்குனா எத்தனை? 176. பாருங்க, 119ஆம் சங்கீதத்தில் 176 வசனம் இருக்கு. இது எழுதுனது தாவீது. அப்ப அவங்கெல்லாம் அந்த காலத்துல பாட்டுகள் எழுதும் போது எவ்வளவு கவிதையா எழுதி இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது, மொழிபெயர்ப்புல வரும்போது நமக்கு தெரியாது. 119வது சங்கீதம் போதே சில பேருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சங்கீதமா, அப்படி இல்லை, அவ்வளோ ஒரு கவிதை நயத்தோடு எழுதி. இப்போ இந்த சங்கீத விஷயம் இன்னைக்கு தான் தெரியும்னு சொல்றவங்க யாரு? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பார்த்தீங்க தானே? அப்போ இப்போ புலம்பலுக்கு வருவோம் திருப்பி. அப்போ அந்த 5 அதிகாரங்களையும் என்ன அழகா கவிதை ரசத்தோட நம்ம எரேமியா புலம்பி இருக்கிறாருன்னு நீங்க பார்க்கலாம். ஓகே, சரி. இனி அடுத்த புத்தகம் எசேக்கியேல். எசேக்கியேல் யாருன்னு நேத்து சொல்லி கொடுத்தேன். எசேக்கியேல் ஒரு ஆசாரியர். எசேக்கியேல் பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் வந்து யூதா ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு போக முந்திய போனவர். மொத்த பாபிலோனுக்கு போன குரூப் யாரு? 609ஆவது ஆண்டு 609 தானியேல், அசரியா, அனனியா, மிஷாயல், அந்த ஒரு வாலிபர்கள் கூட்டம் ஒன்று போச்சு. ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் பயிற்சி பெற்று அரசாங்கத்தில் வேலை செய்ய. அப்புறம் அவங்க நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் வந்த உடனே அவங்க நேபுகாத்நேச்சார் கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு எங்களுடைய தெய்வத்தை வணங்குறதுக்கு கொஞ்சம் ஆசாரியர்களை யூதால இருந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு கொஞ்சம் ஆசாரியர்கள் ஒருத்தர் தான் யாரு? எசேக்கியேல். அவர் போனது எந்த வருஷத்துல? 597. அவரு தான் என்ன செஞ்சார்? இந்த எசேக்கியேலை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப எருசலேம்ல தேவாலயம் இருக்குது, ஆனா பாபிலோன்ல இல்ல இல்லையா? பாபிலோன்ல யூதர்கள் இருந்தாங்கல்ல, அதனால எசேக்கியேல் தான் என்ன செஞ்சாரு? யூதர்களை ஓய்வு நாள்ல தான் வீட்டுக்கு வர வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து சங்கீதங்கள்ல பாட்டு 2-3 பாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சாரு. அப்படி அவங்க ஒன்னா கூடி ஒரு இடத்துல கூடுறதுக்கு எபிரேய மொழியில சொல்ற சொல் என்னன்னா கின்னஹத். சொல்லுங்க, கின்னஹத்.
கின்னஹெத்னு இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாராளுமன்றத்துக்கு வச்சிருக்கிற பேர் கின்னரெத். அவங்களோட பாராளுமன்றத்துக்கு அப்படிதான் வச்சிருக்காங்க. அது கிரீக்ல சொன்னா எப்படின்னா சுனோகோகே. கிரேக்க மொழியில் என்னது? சுனோகோகே. அதை இங்கிலீஷ்ல சினகோக்னு சொல்றான், தமிழ்ல ஜெபாலயம்னு சொல்றான். அப்ப எருசலேம் தேவாலயம் இருக்கத்தக்க பாபிலோனுக்கு போன யூதர்களுக்காக ஆராதனை முறை ஒன்று கூடி உருவாக்குற ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணினவர் யாரு? எசேக்கியேல். சில அதிகாரங்களை பார்த்தா டேட் எல்லாம் கொடுப்பாரு. இத்தனையாம் வருஷம் இத்தனையாம் நாள் நான் என் வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது மூப்பர்கள் எல்லாரும் வந்து என் முன்னே அமர்ந்தார்கள் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அந்த அந்த கினஹத், அந்த சினகோக் அவர் தொடங்கின விதத்துக்கு அது ஒரு அடையாளம். அப்போ எசேக்கியேல் எங்க வச்சு தீர்க்கதரிசனம் சொல்றாரு? பாபிலோன்ல. அவருடைய தீர்க்கதரிசனம் என்ன? ரெண்டு வகைப்படும். எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ரெண்டு வகையான தீர்க்கதரிசனம் அதில் அவர் உரைக்கிறார். என்ன தெரியுமா? பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிற யூதர்களே, இதோட உங்க கதை முடிஞ்சிருதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் திரும்ப யூதாவுக்கு உங்களை கொண்டு போவார், கொண்டு போய் உங்களை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு பயங்கர தீர்க்கதரிசனங்களை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலம் வரைக்கும் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை பயங்கரமா கொடுக்கிறாரு இந்த எசேக்கியேல். அது மாத்திரமல்ல, சபை, நம்ம சபை இருக்குல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் இந்த உலகத்துல யூதர்களுடைய காலம் இல்லையா, மகா உபத்திரவ காலம்னு சொல்லுவோம். அந்த காலத்தை பத்தின பலவிதமான மர்மங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். திடீர்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு போறாரு, தரிசனத்துல கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாரு. முழுக்க எலும்பு கூடுகளா இருக்குது ஒரு பள்ளத்தாக்குல. கேட்கிறாரு, எசேக்கியேல் என்னடா காண்ற? ஆண்டவரே, முழுக்க எலும்புகளா இருக்கு, அதுவும் காஞ்சி போன எலும்புகளா இருக்கு, எப்ப கொண்டாந்து கொட்டின எலும்புகளோ தெரியல. ஆண்டவர் கேட்கிறாரு, எசேக்கியேல் இதெல்லாம் திரும்ப உயிரடையுமான்னு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் இப்படி கேட்டார்னா பாஸ்டர் சுரேஷ் கையை தூக்க சொல்ற மாதிரி. என்ன, இந்த பாஸ்டர் சுரேஷ்னு ஒருத்தன் வர்றான்ல அடிக்கடி இந்த பிரான்ஸுக்கு, இருந்த வாக்கில் அவன் கையை தூக்க சொல்லுவான். இதுக்குத்தான் தூக்கணும் மாதிரி தூக்குவோம், ஆனா வப்பா அப்பு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல? அந்த மாதிரி தேவ குணாதிசயம் கொண்டவன் தான் இந்த சுரேஷ். ஆண்டவரும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டார்னா அவசரப்பட்டு பதில் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன பிளான்ல கேட்கிறாருன்னு தெரியாது. எண்ணத்தை காண்கிறார், உலர்ந்த எலும்புகளை காணுகிறேன் நாதா. இதெல்லாம் கால் ஒன்று நிற்குமா? நிற்கும்னு சொன்னா அப்புறம் நீ ஏன் ஜெபிச்சு நிக்க வச்சு காட்டுன்றுவாரு. நிக்காதுன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்றுவாரு. அதனால எசேக்கியேல் சொன்னாரு, நாதா அதை நீரே அறிவீர். இப்படிதான் ஷேப், புரியுதா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு அப்படின்னு, அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் மாம்சம் பெற்று மனுஷ உரு பெற்று ஒரு சேனை மாதிரி நிக்குது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன தெரியுமா? இதுதான் யூதா ராஜ்யம், இஸ்ரவேல். அந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சத்தியமா கிறிஸ்தவனுக்கு இல்ல, நமக்கு இல்ல. எசேக்கியேல் புத்தகம் யூதர்களை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் உள்ள பயங்கர ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நம்ம அதெல்லாம் எங்க எங்க நல்ல பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எனக்கு ஆண்டவரே, உள்ள எலும்பை போல இருக்கும் எங்களை உயிரினைய செய்யும் நாதா. ஆண்டவர் தலையில அடிச்சுக்கிறவர், உனக்கல்ல, அது யூதர்களுக்கு. பரவாயில்லை ஆண்டவரே, நானும் ஆவிக்குரிய யூதன் அல்லவா. அது யாருக்கு? ஆமா, ஒருத்தர், அவர் இப்ப இங்க இல்ல, இதே பிரான்ஸ்ல வெளியே வச்சு என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முந்தி, அவர் இப்ப இங்க இல்லை, சரியா நல்ல நேரம், அவர் சிலோன்லேயும் இல்லை, இந்த வெளியே கதவு கிட்ட வச்சு சொன்னார், பாஸ்டர் எனக்காக ஒரு விஷயம் ஜெபிங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்ன பிரதர், நான் தான் யாருக்கும் ஜெபிக்க மாட்டேன்னு தெரியும். இல்லை இல்லை, இந்த விஷயத்துக்காக நீங்கள் கட்டாயம் எனக்காக ஜெபிச்சு ஆகணும் அப்படின்னு. என்ன அப்படி என்ன விஷயம்?
கர்த்தர் என்னைய மறுபடி இலங்கைக்கு கொண்டு போகிறாரு, அங்கே என்னைய பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஊழியம் தர போகிறாருன்னு நான் சொன்னேன். ஓ அப்படியா, இதுக்கு நான் ஏன் ஜெபிக்கணும்? இல்லை, உங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும், நீங்கள் ஜெபிங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொன்னார். ரொம்ப நேரம் அறுத்தார் என்னை அந்த 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 கதவுகிட்ட வச்சு ரொம்ப நேரம் அறுத்தார். நான் இப்போ ஜெபிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, நல்லவனுக்கே ஜெபிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இவன் ஏதோ புல்டா விடுறான், என்ன விடுறான்னா இருக்கும். கடைசி நான் கிட்டே, ஐயா உங்களுக்கு இலங்கைக்கு நீங்கள் இப்போ என்ன விசாலையாக இருக்கீங்க? இல்லை, நான் ரெஃப்யூஜியாக தான் இங்கே இருக்கிறேன். அப்போ இலங்கைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கா? இல்லை இல்லை, ஆனால் கர்த்தர் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டார். ஓ அப்போ எப்படி போவீங்க? நீங்கள் போவேன், கர்த்தர் கொண்டு போவார். சரி, கர்த்தர் தான் கொண்டு போவார், ஆனால் நீங்கள் தானே பிளேனில் போகணும். எப்படி போவீங்க? எப்படி டாக்குமெண்ட் எப்படி போவீங்கன்னு. பாஸ்டர் இதுக்கு தான் 2 காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னாரு. சொல்லுங்கள், முதலாவது காரியம் என்ன? என்னைய அரசாங்கம் தேடுது, ஏர்போர்ட்லேயே என்னைய பிடிச்சிருவாங்க. நான் கேட்டேன், ஷுவராக பிடிப்பாங்களா? அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், அவங்களோட கண்ணை எல்லாம் மறைச்சி என்னை உள்ளுக்கு கொண்டு போகணும். 2வது, இது யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஆண்டவர் யாழ்ப்பாணத்துக்கு தான் என்னை கொண்டு போறார். 2வது ஜெபம் என்னன்னா, இயக்கமும் என்னைய தேடுது. நான் கேட்டேன், ஏன் தேடுது? இல்லை, நான் இன்னொரு இயக்கத்தில் இருந்து இயக்கத்துக்கு புலிகளுக்கு விரோதமாக வேலை செஞ்சனால அவங்க எந்த தலைக்கு ஒரு வேலை வச்சுருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், பிரதர் இப்போ இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகளோட கண்ணை எல்லாம் மறைச்சா போதாது இல்லையா? ஏன்னா இவங்கிட்ட தப்பி அங்கே போனால் அங்கேயும் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? ஏன் பிரதர் போறீங்க அப்படின்னு கேட்டேன். உண்மை தானே, அரசாங்கமும் உன்னை பிடிக்க போகுது, அதுக்கு தப்பி போனீங்கன்னா மேலையும் யாழ்ப்பாணத்துல உன்னைய கொள்ள தான் போறான். இவ்வளவு ஷுவரா நீங்க சொல்றீங்க ராசா, ஏன் போறீங்க? இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் தானேன்னு கேட்டான். சரி, கர்த்தர் எப்படி பேசினாரு? எசேக்கியேல் புத்தகத்துல இருந்து பேச. எசேக்கியேல் புத்தகத்துல இருந்தா என்ன சொன்னா? நான் அவர்களை திரும்ப அவர் தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களை நாட்டுவேன். ஐயோ, நான் சொன்னேன், என்ற தெய்வமே ஐயா, அது பாபிலோன்ல இருந்த யூதர்களை இஸ்ரவேலுக்கு கொண்டு போய் நாட்டுறத பத்தி பேசுறாரு ஐயா. யாழ்ப்பாணத்துல இருந்து பிரான்சுக்கு வந்தவனை திரும்ப கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல நிப்பாட்டுறதுக்கு பத்தி பேச. வேதம் உங்களுக்கு தானே சொல்லி இருக்குது. சண்டை என்னோட, என்னமோ நான் அவனை கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல விடாட்டி நான் எல்லாம் ஒரு ஊழியக்காரனாங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு நிற்கிறாரு. எப்படி தப்புனேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது இந்த மாதிரி ஒரு பாக்கியவான் நந்தன் மாதிரி யாராவது ஒரு புண்ணியவான் என்னை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு போனாங்க போல இருக்குது. என்ற தெய்வமே, இந்த மாதிரி எவ்வளோ பேர் மட்டத்தனமாக பைபிளில் யாருக்கோ சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பல்லுகி பெருகி பூமியை நிரப்புறவன் பாருங்க. கல்யாணம் கட்டுன்னு ஒட்டனா அவன் தரிசனம் அதுதான். பல்லுகனும் பெருகனும் பூமியை நிரப்பணும். பூமி நிரம்பி போய் எங்க மனுஷனை வைக்கிறதுன்னு இடம் இல்லாம கிடக்குது. ஆனா கண்டுட்டானாம், பைபிள்ல இருக்குதான், பல்லுகி பெருகி பூமி. ஐயா, ஒரு தடவை உலகத்துல யாருமே இல்லாத போது ஆதாமேவாளுக்கு சொன்னது. 2வது தடவை இருந்தவனெல்லாம் அழிச்சு போட்டுட்டு 8 பேர் மிச்சம் இருக்கிறானுங்க, நோவா குடும்பம், அதுக்கு சொன்னது. அதுக்கு பிறகு எங்கேயாவது எவனுக்காவது ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. யோசிக்கணும். இப்பெல்லாம் பல்லுகி பெருகி நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவருங்கிற லெவல்ல இருக்குது இல்லையா? இந்தியாவில் ஆட்டோலாம் இல்லையா, முந்தி நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுல நம்மால் இன்னும் அந்த பல்லுக்கு பெருகி பூமியை நிரப்புறதுலே இருக்கிறான். கேட்டா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்ங்கிறான். பிள்ளை பெத்துக்கிறங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த பொய்க்கு வசனங்களை பேசக்கூடாது. எஸ்ஏகேல்ல உலர்ந்து எலும்பு நம்மளே கிடையாது. ஓகேயா? என்ன பாஸ்டர் நீங்க இதை வச்சு தானே நாங்க ஜெபிக்கிறது வாக்குத்தத்தம்? அது உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ அந்த மாதிரி அந்த கேஃபார் நதி கிட்ட எஸ்ஐகேலுக்கு நிறைய தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார்.
அதே மாதிரி ஒரு ஒரு தரிசனம் தான் அடுத்த புத்தகம் தானியேல். ஏன்னா தானியேலும் அங்க பாபிலோன்ல இருந்தார். தானியேல் புத்தகத்துல உலக சரித்திரம் அப்படியே சொல்லி இருக்குது. பாபிலோன் தேசம் எப்படி மேதியர் பெர்சியர்களால தாக்கப்படும், மேதிய பெர்சியர்கள் எப்படி கிரேக்கர்களால் தாக்கப்படுவாங்க, உலகத்தை கிரேக்கம் தேசம் பிடிக்கும், கிரேக்கர்களை எப்படி அடிச்சு ரோமர்கள் பிடிச்சிக்கிருவாங்க, அந்த ரோமர்கள் உலகத்தை ஆட்சி செய்யற காலத்துல எப்படி இயேசு தேவராஜ்யத்தை நிலைநாட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் தரிசனத்துல சூப்பரா சொல்லி இருக்குது. ஆகவே தானியேல் புத்தகமும் பாபிலோன்ல வச்சு எழுதப்பட்டது, அதுவும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். புரியுதா? என்ன கேள்வி? எல்லா யூதர்களுக்கும் தான். ஆமா ஆமா. அதாவது ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? யூதர்களை குறித்து எசேக்கியேல் தானியேல் மூலமாகவும் இன்னும் பல தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் சொன்னது என்னன்னா, யூதா ராஜ்யம் முதல்ல திரும்பி போகும். இப்போ எசேக்கியேல் எல்லாம் சொல்றாங்க யூதர்கள் பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேலுக்கு திரும்பி போவாங்க. அப்ப யூதா பெஞ்சமின் கோத்திரங்கள் 2 மட்டும் தானே. ஆனா பிற்காலத்துல சகல யூதர்களையும் பூமியில எல்லா பிரதேசங்கள்ல இருந்தும் ஆண்டவர் தெரிவு செஞ்சு மறுபடி இஸ்ரவேலுக்கு கொண்டு போவாரு அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்குது. இஸ்ரவேலுக்குள்ள இப்பயும் யூதர்கள் பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? ஆனா அந்த யூதர்கள் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இஸ்ரவேலுக்கு போயிட்டா அதை விட ஆசீர்வாதமா இருப்பாங்க. அது கண்ணு கூட நம்ம காண்டுகிட்டு இருக்காங்க. புரியுதா? சரி. அப்ப அது அந்த தீர்க்கதரிசனங்கள் இப்ப நிறைவேறிக்கொண்டு இருக்குது. அதான் தானியேல் புத்தகம். தானியேல் 7 அதிகாரமும் அராமிய மொழியில் எழுதப்பட்டது. அராமிய மொழியில, மிகுதி தான் எபிரேய மொழியில. 1வது அதிகாரம் கொஞ்சம் எபிரேய மொழியில இருக்குது. ஆனா 1ஆம் அதிகாரம் நடுப்பகுதியிலிருந்து 7ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் அராமிய மொழியில் எழுதப்பட்டிருக்குது. மற்றதெல்லாம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஓகேயா? இதுதான் 5 பெரிய தீர்க்கதரிசிகள். 12 சிறிய தீர்க்கதரிசிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 12 சிறிய தீர்க்கதரிசிகளை பைபிளில் இருக்கிற ஒழுங்கின்படி நான் சொல்லாமல் நான் வேறு வேறு ஆர்டரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேயா? பைபிளில் இருக்கிற ஆர்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுவோமா ஒருக்கா? ஓசியா, யோவேல். சொல்லுங்க சத்தமா. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. சில பேர் அவங்க பொய்க்கு ஆட்டுறாங்க, தெரியல. பக்கத்தில் இருந்தாலும் சவுண்டு போகுது இல்லை, தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சத்தமாக பேசுது, மற்றெல்லாம் சொல்கிற மாதிரி நடிக்குது அப்படின்னு. சில பேர் சிதேக்கியான்னு கூட சொன்ன மாதிரி கேட்டுச்சு. கொலோசியர் அங்கே இல்லை, அது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. இப்போ 2 புத்தகமாக 2, 3 ஒவ்வொரு குரூப்பாக நான் சொல்லித்தரேன். 1வது புத்தகம் என்னது? ஓசியா. 2வது புத்தகம் யோவேல். 3வது புத்தகம் ஆமோஸ். ஆனால் நான் ஓசியாவையும் ஆமோஸையும் சொல்லித்தரேன். முதல்ல ஓசியா, ஆமோஸ். ஏன் ஓசியா ஆமோஸ்? ஓசியா தீர்க்கதரிசியும் ஆமோஸ் தீர்க்கதரிசியும் வடக்கு ராஜ்யத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சவங்க. வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்கள் பயங்கர கெட்டவனுங்க தானே. அந்த பயங்கரவாதிகளுக்கு போயிட்டு தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? எசபேல் காலத்தில் என்ன நடந்தது? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பச்சை பச்சை வெட்டி கொலை செஞ்சாங்கல்ல. அங்கதான் எலியா எலிசா எல்லாம் வந்தாங்க. ஆனாலும் எலியா எலிசாவால கூட அந்த முழு தேசத்தையும் மனம் திரும்புதலுக்கு கொண்டு வர முடியல. அவ்வளவு வண்ணங்கா கழுத்துள்ளவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள். அப்ப அவங்களுக்கு ஓசியா, ஆமோஸ் 2 தீர்க்கதரிசிகளை மாத்திரம்தான் ஆண்டவர் அனுப்புனாரு. அதுல ஓசியா ஏற்கனவே வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்தவர். ஆனா ஆமோஸ் வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்தவர் இல்லை. ஆமோஸ் தெற்கு ராஜ்யத்துல தெக்கோவாங்கிற ஊர்ல இருந்தவர். இங்கிருந்து அங்க போயிட்டு தீர்க்கதரிசனம் உரைச்சாரு. இந்த 2 பேருடைய தீர்க்கதரிசன ஸ்டைலும் வித்தியாசமா இருந்தது. இவங்க போயிட்டு வடக்கு ராஜ்யத்துக்கு போயிட்டு எல்லாம் வாங்கடா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அப்படி பிரசங்கம் பண்ணல. அப்படி பிரசங்கம் பண்ணியிருந்தா கல்லடிச்சு விரட்டி இருப்பானுங்க. அதனால ஓசியா எப்படி பிரசங்கம் பண்ணாரு தெரியுமா?
ஓசியா தண்ட வாழ்க்கையவே ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காட்டினாரு. நடிச்சு காட்டல, உண்மையா வாழ்ந்து காட்டினாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ போயிட்டு விபச்சாரிய கல்யாணம் கட்டினாரு. அப்ப விபச்சாரிய கல்யாணம் கட்டினோட ஜனங்க பார்த்தாங்க, என்னடா இவர் தீர்க்கதரிசி விபச்சாரிய கல்யாணம் கட்டுறாருன்னு. உடனே அவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு, ஜனங்களே கேளுங்க, நீங்க இந்த மாதிரி தான், ஆண்டவர் நல்லவர், ஆனா நீங்க எல்லாம் விபச்சாரிகள் மாதிரி ஆவிக்குறை விபச்சாரம் பண்றீங்கன்னு பிரசங்கம் பண்ணாரு. 3 பிள்ளைகள் பிறந்தது. மூத்த மகள் லோருஹாமா பேர், மூத்த மகன் எஸ்ரேல் பேர், 2வது மகள் லோருஹாமா பேர், 3வது ஒரு மகன் லோஅம்மி. இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. எஸ்ரேல்னா என்ன தெரியுமா? ராஜாக்கள் சண்டை பிடிச்சு ரத்தம் சிந்துற பள்ளத்தாக்கு. அந்த இடத்துட்டு பேரை வைக்க மாட்டாங்க யாரும் பேரா. ஏன்னா எஸ்ரேல்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர்றது அழிவு, புணங்கள். இலங்கையில யுத்தம் நடந்த போது முள்ளிவாய்க்கால்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? அந்த கடைசி யுத்தம், அங்க நடந்த கொடூரம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்ல? அப்ப அந்த மாதிரி முள்ளிவாய்க்கால்னு யாருக்காவது பேர் வைப்பாங்களா? பேர் வச்சுட்டு முள்ளி முள்ளி அப்படின்னு கூப்பிடுவாங்களா? யாழ்ப்பாணத்துக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பயங்கரமான இடம். அந்த இடத்த சொல்லும் போது அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி இஸ்ரவேலர்கள் எஸ்ரேல்னா அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றதே அழிவு தான். அப்ப அதன் மூலம் ஜனங்களுக்கு என்னத்தை காட்டுறாரு? ஜனங்களே உங்களை ஆண்டவர் அழிச்சிருக்கணும், ஆனா அழிக்காம உங்களை உயிரோட வச்சிருக்காரு. 2வது மகள் லோருஹாமா. லோனா எபிரேயர்ல இல்ல, ருஹாமானா என்னுடைய கிருபை, என்னுடைய அன்பு. அப்ப அன்பு கிருபைன்னு பேர் வைப்பாங்க, அன்பு இல்லைன்னு பேர் வைப்பாங்களா? கிருபை இல்லைன்னு பேர் வைப்பாங்களா? அப்படி ஒரு பேர் என்னதுக்கு? ஜனங்களுக்கு காட்டுறதுக்கு நீங்க தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி உடையவங்க இல்ல அப்படின்னு. புரியுதா? 3வது மகனுக்கு பேர் என்ன? லோ அம்மி. என்ன அர்த்தம்? நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல. அப்ப அந்த பேரின் மூலம் ஜனங்களுக்கு என்னத்தை காட்டுறாரு? நீங்க ஆண்டவருடைய ஜனம் அல்ல. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சு நீங்க விக்கிரகாராதனைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்ட்டு. அப்படி அந்த ஓசியா விபச்சாரிய கல்யாணம் கட்டி பிறந்த 3 பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விசித்திரமான பெயர்களை வச்சு ஜனங்களுக்கு அது மூலமா பிரசங்கம் பண்ணாரு. அப்புறம் அவன் ஓடி வேற போயிட்டான். அந்த விபச்சாரி ஓடி போன உடனே திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப போயிட்டு அவளை எடுத்துக்கோணும், இந்த முறை காசு கொடுத்து வாங்கு. ஐயோ, அவர் போயிட்டு காசு கொடுத்து வாங்குறாரு 3ஆம் அதிகாரத்துல. எந்த காசு? அடிமையா வாங்குறதுக்குரிய காசை கொடுத்து வாங்கி அடிமையா நடத்தாம மனைவி மாதிரி நடத்துறாரு. அப்படியெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை அந்த ஓசியா காட்டினாரு. ஆனா அவங்க மனம் திரும்பினாங்களா? இல்லை. அதனால சில வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஆமோஸ் அனுப்புறாரு. ஆமோஸ் போயிட்டு என்ன செஞ்சாரு? ஆமோஸ் தெற்கு ராஜ்யத்துல இருந்து பிரசங்கம் பண்றாரு. அவங்க பொறுத்துக்குருவாங்களா? இல்லை. அதனால இவர் போயிட்டு நேர இந்த ஜனங்களை ஏசாம சுத்தி இருக்கிற மற்றவங்க என்னன்னா ஏச தொடங்கிட்டார். தீருவின் 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், நான் தீருவை அடிக்க போறேன், நொறுக்க போறேன், நாசமாக போறேன். ஜனங்க சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓ, ஆண்டவர் தீரை அடிக்க போறாராமா, அப்புறம் ஏதோமா அடிக்க போறாராம், அப்புறம் தமஸ்கு அடிக்க போறாராம், அப்புறம் அம்மான் அடிக்க போறாராம், அப்புறம் மோவாப் அடிக்க போறாராம். இப்படி சுத்தி எல்லாம் அடிக்க போறாருன்னு சொல்லிட்டு தாம் வந்த தெற்கு ராஜ்யத்தையும் அடிக்க போறாருன்னு சொல்றாரு. அப்பதான் இவங்க யோசிச்சிருப்பாங்க, என்ன இந்த ஆள் மற்ற நாடுகளை ஆண்டவர் அடிக்க போறாருன்னு சொல்றது நியாயம், தான் வந்த நாட்டையும் ஆண்டவர் அடிக்க போறாருன்னு நம்ம எங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு யோசிச்சதுக்கு பிறகுதான் விஷயம் வெளியே வருது. என்னது? உங்களையும் விட போறதில்ல ஆண்டவர், நீங்க மாத்திரம் நல்லவங்களா வாய பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களையும் விட மாட்டார், கிளி கிளின்னு கிழிப்பாருன்னு தீர்க்க தரிசனம். உடனே அந்த பெரிய ஒரு ஆசாரியன் வந்துட்டான். வந்து ஆமோஸை பயங்கரமா திட்டினா, டே நீ போடா உன் நாட்டுக்கு, அங்க போயிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லி அப்போ காணிக்க கொடுப்போம், வாங்கி சாப்பிட்டு பொழைச்சி போன்ட்டு. இவர் சொல்றாரு, நீ யாருன்னு நினைச்சடா? நான் என்ன தீர்க்கதரிசியா? இல்லை. நான் என்ன தீர்க்கதரிசியின் புத்திரனா? அந்த பைபிள் ஸ்டூடெண்ட். அப்படியா?
நான் நொக்கோட்டு வளர்க்கிறாள். நொக்கோட்டு வளர்க்குறவங்கன்னா இப்படிப்பட்டாள், பயங்கர கோடீஸ்வரன். அது மட்டும் இல்லை, எனக்கு எரிக்கோ பக்கம் ஹாலிடே பங்களா ஒன்று இருக்குது. அங்கே இந்த காட்டத்தி மரம் தோட்டமே வச்சிருக்கிறேன். ஜனங்கள்லாம் வந்து காட்டத்தி பிறக்க விடுவேன் நான் ஃப்ரீயா. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நான். என்னக்கிட்டையாடா வாலாட்டுறன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ பெரிய ஒரு தலையை நாங்கள் திட்டோமேன்ட்டு. அப்புறம் இவர் சொல்கிறார், டே ஒன்றை பொண்டாட்டி நகரத்தில் வேசி ஆவாள், உன் பிள்ளைகளெல்லாம் வெளியே சாவானுங்க, உன்னையும் இழுத்து அடித்து கொள்ளுவானுங்க அப்படின்லாம் பயங்கரமாக அந்த ஆசாரியனை திட்டிட்டு வராரு ஆமோஸ். அப்போ இந்த ஓசியா ஆமோஸுங்கிற 2 புத்தகமும் யாருக்கு? வடக்கு ராஜ்யத்துக்கு. வேற வேற ஸ்டைலில். ஓசியா வாழ்க்கை நாடகம், ஆமோஸ் மற்றவங்களை திட்டி 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 வந்து இவனுங்களை திட்டி இப்படி பிரசங்கம். ஆனால் இதெல்லாம் கேட்டவங்க திருந்தினாங்களா? திருந்தவே இல்லை. ஓகே. அப்போ அந்த 12 தீர்க்கதரிசிகளில் 2 பேர் வடக்கு ராஜ்யத்துக்கு, 4 பேர் தெற்கு ராஜ்யத்துக்கு. அந்த 4 பேர் யார் தெரியுமா? யோவேல், மீகா, ஆபகூக், செப்பனியா. இது யோவேல் எழுதிக்கிறங்க, மீகா, ஆபகூக், செப்பனியா. இந்த 4 தீர்க்கதரிசிகளும் யாருக்கு தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க? தெற்கு ராஜ்யமாகிய யூதா ராஜ்யத்துக்கு. அப்போ அவங்க உரைச்ச தீர்க்க தரிசனம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த 4 புத்தகங்களையும் பார்த்தா வேற வேற ஸ்டைலில் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி, என்ன தெரியுமா அவங்க சொல்லுவாங்க? யூதா ஜனங்களே, நீங்கள் மனம் திரும்பாட்டி ஆண்டவர் உங்களை பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போக போகிறார். ஆனால் கொஞ்ச காலத்தில் அங்கேருந்து உங்களை திரும்ப கொண்டு வருவார். அதுதான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாங்க. அதில் விசேஷமாக மீகா என்ன சொல்கிறாரு? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசுவை பற்றியும் சொல்கிறாரு. எப்படி எஃப்ராத்தாங்கிற இடத்துல, எஃப்ராத்தானா பெத்லஹேம், அங்கே இயேசு பிறப்பாருங்கிறதெல்லாம் மீகா சொல்கிறார். ஆகவே யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி எல்லாம் தீர்க்கதரிசனமாக இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, யோவேல் 2ஆம் அதிகாரத்தை வச்சு தான் பிரசங்கமே பண்ணுறார். ஆகவே யோவேல், மீகா, ஆபகுக், செப்பனியா, இந்த 4 தீர்க்கதரிசிகள் யாருக்கு எழுதுறாங்க? தெற்கு ராஜ்யத்துக்கு. 6 புத்தகம். ஓகே, சரியா? அடுத்தது ஒபதியா. ஒபதியாங்கிறது ஒரு குட்டி புத்தகம், ஒரே அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது என்னன்னே புரியாது. எத்தனை பேர் பெட்ரா போயிருக்கிறீங்க? யாராவது பெட்ராவுக்கு போயிருக்கிறீங்களா? யோர்தான் நாட்டில் நீங்கள் பெட்ராவுக்கு போனீங்களா? பெட்ரா இல்லையா? என்ன எழுதுறீங்க? என்ன போனீங்களா இல்லையா? என்ன போயிருக்கீங்களா? அந்த அப்படி குகை உள்ளுக்கால போயிட்டு அந்த ஒரு கல்லில் செதுக்குன அந்த கோயிலெல்லாம் இல்லை, போனதில்லை. ஓகே. ஏதோமியர்கள் வாழ்ந்த இடம் தான் பெட்ரா. இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லுகள்லையே செதுக்கி வச்சிருப்பானுங்க கோயில்கள். அந்த கல்லுக்கு உள்ளுக்கே கொடைஞ்சி வச்சிருப்பானுங்க வீடுகள்லாம். பயங்கரமா அந்த கல்லில் தான் அவங்களோட கண்மலையில தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஒபதியா தீர்க்கதரிசன புத்தகம் யாருக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஏதோமியர்களுக்கு விரோதமா. என்ன மாதிரி எழுதியிருக்கு தெரியுமா? ஏதோமியர்களே, ஏதோமியர்கள் யாருடைய வம்சம்? ஏசாவினுடைய வம்சம். ஏசா யாக்கோபு ஞாபகம் இருக்கா? ஈசாக்கிட 2 மகன்மார், அதுல ஏசா. அந்த ஏசாவினுடைய வம்சத்தவர்கள் தான் ஏதோமியர்கள். ஏதோமியர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகளா இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க உதவி செய்யல, அதனால ஆண்டவர் அவங்களை எப்படி இல்லாம ஆக்க போறாரு இந்த உலகத்துல இருந்துங்கிறத தீர்க்க தரிசனமா சொல்றாரு. யாரு? ஒபதியா. ஒபதியா புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா வெறும் ஒரு அதிகாரம் தான். ஆனா அதுல என்ன தெரியுமா இருக்கு? அதுல இருக்கு, கண்மலையில உச்சியில நீ போயிட்டு வீடு கட்டி இருப்ப, ஆனா தெற்குல இருந்து ஒரு ஜனம் வந்து உன்னை அடிச்சு இல்லாம ஆக்கிரும். அப்புறம் நீ அகதியா இஸ்ரவேலுக்குள்ள ஓடி வருவ, அங்கிருந்து உன்னை இல்லாம ஆக்குவாங்கன்னு அழகா சொல்லி இருக்குது. இது சரித்திரத்தில் நடந்தது. ஏதோமியர்கள் போயிட்டு பெட்ராங்கிற இடத்துல தான் அந்த கண்மலையில
வாழ்ந்திருந்தாங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த இடம் எவ்வளோ கவர்ச்சியான இடம்னா, அமத்சியா ராஜா இருக்கான் 2 நாளாகமம் 25 அதிகாரம். அவன் இந்த ஏதோமியர்களை போயிட்டு யுத்தம் செஞ்சு வெற்றி கொண்ட பிறகு அந்த சாமிகளை தூக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டான். அந்த அளவு கவர்ச்சியான தெய்வங்கள் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த ஏதோமியர்கள். ஆகவே அவ்வளவு பயங்கரமான கண்மலை உச்சியில் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு தெற்கு ஜனங்கள் வந்து அவங்கள அடித்து அவங்கள நாசம் பண்ண போது ஏதோமியர்களில் சில பணக்காரங்க, இந்த கதையை நல்லா கேட்டுக்கிறங்க, பணக்காரங்க இந்த அவங்களோட தங்கம் அந்த அந்த சொத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து எங்க அகதிகளா பூந்தாங்க தெரியுமா? இஸ்ரவேல்ல தான் வந்து பூந்தாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் அனுமதி கொடுத்தாங்க. இப்பவே நீங்க இஸ்ரவேலை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு எதிரான பாலஸ்தீனர்களே உள்ளுக்கு வச்சு திங்க போட்டுக்கிட்டு இருக்குது இஸ்ரவேல். அவ்வளவு நல்லவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா அவங்க இஸ்ரவேலோட சாப்பாட்டை இலவசமா தின்னுக்கிட்டு உலகத்துக்கு என்ன காட்டிக்கிட்டு இருப்பானுங்க தெரியுமா? இஸ்ரவேலங்களை அடிக்குது, இஸ்ரவேலங்களை நாசமாக்குதுனால உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் அந்த காலத்தில் எவனோ ஒருத்தன் அகதியா ஓடி வாரான், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்களா? சரி வா வந்து எங்க நாட்டில் வாழுன்னு இவங்க வந்து இஸ்ரவேலர்கள்லாம் வந்து வாழ்றாங்க. கூடுதலாக அவங்க வாழ்ந்த ஏரியா என்னன்னா சிசரியா ஏரியா. சிசரியா மத்திய தரைக்கடல் பக்கத்தில் கொஞ்சம் வீடுகள்லாம் கட்டி நல்லா வாழ்ந்தாங்க. இஸ்ரவேலர்கள் அனுமதி கொடுத்தாங்க, சரி வாழ்ந்துட்டு போங்கடான்ட்டு. ரோமர்கள் உலகத்தை பிடிச்சாங்கல்ல. ரோமர்கள் உலகத்தை பிடிச்ச போது ரோமர்களுக்கு தேவைப்படுது இந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆட்சி செய்யறதுக்கு ராஜாக்கள். ஆனா அதே ஜனங்கள்ல ராஜாக்களை ஏற்படுத்தினா அவங்க ஒன்னா சேர்ந்து நமக்கு விரோதமா கலவரம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆகவே யூதர்களை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ராஜா தேவை. ஆனா அவன் யூதனா இருக்கக்கூடாது. அப்ப இந்த இவங்க ஏதோமியர்கள் இவங்க போனாங்க ஜூலியஸ் சீசர் கிட்ட. மகாராஜா, யூதர்களை ஆட்சி செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் நாங்கள். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பணக்காரர்கள், யூதர்களோடு யூதர்களாக வாழுகிறோம். நாங்கள் ஏதோமியர்கள். உண்மையில் பார்க்க போனால் அவர்களுக்கு எதிரிகள் நாங்கள். ஆனால் ஏதோ எங்களுடைய நாட்டை இழந்தபடியினால் கொஞ்சம் பேர் தப்பி இங்கே வந்து அவர்கள் மத்தியிலே வாழுகிறோம். வசதிக்காரர்கள் நாங்கள். ஆகவே நீங்கள் எங்களுக்கு எதுவுமே கொடுத்து உதவ வேண்டியதில்லை. அதிகாரத்தை மட்டும் கொடுத்து எங்களை ராஜாவாக்குங்கள், நாங்கள் உங்களுக்காக யூதர்களை ஆளுவோம்னு கேட்டாங்க. உடனே அவங்க எல்லாம் பெரியவனை ராஜாவாக்கிட்டாங்க. அவங்க தான் யாரு? ஏரோது மன்னர்கள். ஏரோது பைபிள் வாசிக்கிற ஏரோதுக்கள். இவங்க யூதர்களுடைய ராஜா, ஆனா யூதர்கள் அல்ல, ஏதோமியர்கள். கிபி 70 இஸ்ரவேலர்கள் ரோமாபுரிக்கு விரோதமாக கலவரம் உண்டாக்கின போது ஏரோதுக்களும் வேறொரு பிரச்சனையில ரோமர்களுக்கு விரோதமாக கலவரம் உண்டாக்கினபடினால ரோம மகாராஜா வெஸ்பசியன் அவருடைய மகன் தீத்தஸை அனுப்பினாரு. ஒரு சேனையோட போயிட்டு அடிச்சுட்டு வாங்க இவங்களேன்னு. வந்தவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ஏரோது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தனையும் மூட்டை போச்சு தேடி தேடி கொள்ற மாதிரி கொன்று அழிச்சானுங்க. ஒபதியா தீர்க்க தரிசனம் கிபி 70 முழு நிறைவேற்றம் பெற்றது. புரியுதா? உங்க மூஞ்சுகளை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? யாரோ வந்து சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புறதை பற்றி படித்து கொடுக்குற மாதிரியும் தலை விதியேன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு தான் கிளாஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எதுவுமே மரமண்டலம் ஏறாது. அதனால நீங்கள் இப்போ அங்கே உட்காந்துக்கிற ஆவியானவரே எனக்கு விளங்கப்படுத்தும்னாதான் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த ஜெபம் கூட கேட்கப்படாது. புரியுதா? கிளாஸுக்கு ஒழுங்காக வந்திருந்தா தான் கொஞ்சமாவது புரியும். கொஞ்சமாவது இந்த கிளாஸுக்கு ஒழுங்காக வந்ததுகளும் சிலதுக்கிட்ட மூஞ்ச பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு. நிறைய பேருக்கு உபதியான ஒரு புத்தகம் இருக்கிறதே தெரியாது. உபதியாவே ஒருத்தன் கேட்டானா ஒப்பேத்தனியான ஒரு புத்தகம் இருக்குதா அப்படின்னு. சரி, ஒபதியா ஓகேயா? இப்போ விளங்க தானே ஏதோமியர்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் அது நிறைவேறிடுச்சு. இன்னும் 2 புத்தகங்கள் யோனா நாகும். யோனா நாகும் 2 புத்தகங்களும் யாருக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் உரைச்சு இருக்குது?
நினிவேக்கு விரோதம். நினிவே இது அசீரியா நாட்டினுடைய தலைநகரம். யோனாவுக்கு ஆண்டவர் அங்க போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். உங்களுக்கு அந்த கதை தெரியும். முதல்ல போக மாட்டேன்னாரு, அப்புறம் போகாம வேற எங்கேயோ போயிட்டு கப்பலில் புயலெல்லாம் மீனெல்லாம் முழுங்கி அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு சொன்னார். ஆனால் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் யோனாவுக்கு 100 வருஷத்துக்கு பிறகுதான் நாகும் வந்தார். ஆனால் நாகும் நினைவே போகவே இல்லை. இங்கே இருந்துக்கிட்டே, இஸ்ரவேல் இருந்துக்கிட்டே நினைவே அழிய போகுதுன்னு தீர்க்கதரிசனம் உரைச்சார். புரியுதோ? அதே மாதிரி நினைவே அறவே இல்லாமல் போயிடுச்சு, அழிக்கப்பட்டு. யாரால அழிக்கப்பட்டுச்சு? பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டுச்சு. அப்போ யோனாவும் நாகுமும் நினிவேக்கு எதிராக தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. அப்போ எத்தனை புத்தகம் பார்த்துட்டோம்? ஓசியா, ஆமோஸ் 2 பார்த்தோம். அப்புறம் 4 புத்தகங்கள் பார்த்தோம் யூதா ராஜ்யத்துக்கு. அப்புறம் ஒபதியாவை பார்த்தோம். அப்புறம் யோனா, நாகும் பார்த்தோம். 9 புத்தகம் பார்த்துட்டோம்ல. கடைசி எத்தனை புத்தகங்கள் மிச்சம் இருக்குது? 3. ஆகாய், சகரியா, மல்கியா. அடிமைத்தனத்துக்கு பிறகு தீர்க்கதரிசனம் உரைச்சவங்க தான் இந்த 3 பேரும். மற்றவங்க எல்லாம், மற்ற சிறிய தீர்க்கதரிசிகள்லாம் அடிமைத்தனத்துக்கு முந்தி தீர்க்கதரிசனம் உரைச்சவங்க இல்லையா? ஆனால் பாபிலோன்லேருந்து திரும்பி வந்ததுக்கு பிறகு யூதர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைச்சவங்க தான் இந்த 3 பேரும். அதில் ஆகாய், சகரியா 2 பேரும் அவங்க திரும்பி வந்த உடனேயே வாழ்ந்தவங்க. உண்மையில அவங்க எப்போ தீர்க்கதரிசனம் உரைச்சாங்கன்னு சரியா துல்லியமா சொல்லட்டுமா? செருபாபேலுடைய தலைமையில் அவங்க 536 வந்தாங்களே. அப்படி வந்தவங்க ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்தை மட்டும் போட்டு தங்களுக்கு வீடுகளை கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே. செருபாபேல் மேலே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு, ஆண்டவரே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் செருபாபேலையும் யெஷுவாவையும் தைரியப்படுத்தவும், ஆலய வேலையை புறக்கணிச்ச யூதர்களை கண்டிச்சு அந்த வேலைக்கு ஏற்படுத்தவும் ஆகாய், சகரியா 2 பேரும் தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. புரியுதோ? ஆனால் சகரியா அந்த தீர்க்கதரிசனம் மாத்திரம் இல்லை, எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களையும் கூட அவர் அருமையாக தீர்க்கதரிசனமாக உரைச்சார். புரியுதோ? அதுக்கெல்லாம் பிறகு ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு ஜனங்கள்லாம் ரொம்ப பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தனால ஜனங்களை கடைசி ஒரு தடவையா பரிசுத்தப்படுத்துறதுக்கு மல்கியாவை ஆண்டவர் அனுப்பினார். மல்கியா வந்தது இயேசு வரதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி. அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்ததுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு. புரியுதா? எதுக்காக மல்கியாவை அனுப்பினாரு? ஜனங்க ரகசிய பாவங்கள் நிறையா இப்போ வச்சிருக்கிறாங்க, கடைசி ஒருக்கா அவங்கள பரிசுத்தப்படுத்துறதுக்காக மல்கியாவை ஆண்டவர் அனுப்பினார். 4 அதிகாரங்கள் இருக்குது. அதில் 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய வருகையை பற்றின தீர்க்க தரிசனத்தோடு அந்த புத்தகம் முடியும். இவ்வளவு தான் தீர்க்கதரிசிகள் சம்பந்தமானது. சரியா? எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா கடைசியா கவிதை புத்தகங்கள் 5னுடைய மேலோட்ட சாராம்சத்தை சொல்லி நான் பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். எஸ், கேளுங்க தம்பி. அராமிய மொழி, எபிரேய மொழி வரதுக்கு முந்திலிருந்து சிரியா தேசத்தில் பேசப்பட்ட மொழி. சிரியாவுக்கு பழைய பேர் என்ன தெரியுமா? அராம். அராம். அராமினுடைய தலைநகரம் தான் தமஸ்கு. அந்த அராம்க்கு இன்னொரு பேர் தான் சிரியா. அப்ப அராமிய மொழினா என்ன? சிரியாவில் பேசப்பட்ட மொழி. இப்ப சிரியாவில் அரபிக் தான் பேசுறான். எகிப்தில் அந்த காலத்தில் ஹைரோக்லிஃபிக்ஸ்னு ஒரு மொழி இருந்தது. ஆனால் ஹைரோக்லிஃபிக் இல்லாமல் போய் இப்போ அரபிய மொழி தான் பேசுகிறாங்க. இப்போ பாபிலோனில் அக்காடியன் மொழி, சுமேரிய மொழி, மெசபத்தேமிய மொழின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த அவ்வளவு தேசங்களையும் எந்த மொழி பேசுகிறாங்க? அராபிய மொழி. ஆகவே அராமிய மொழி இப்போ பேச்சு வழக்கில் இல்லை. எபிரேய மொழி இருக்குது, யூதர்கள் அதை தான் பேசுகிறாங்க. ஆனால் அராமிய மொழி பேச்சு வழக்கத்தில் இல்லை. ஆனால் இயேசுவின் காலத்தில் யூதர்கள் பேசின மொழியே அராமிய மொழி தான். எபிரேய மொழி பேசினாங்க ஜெபத்துக்கு, அதுக்கு இதுக்கு. ஆனால் பொதுவாக பேசிக்கிட்டது வீடுகளில் அராமிய மொழி. அந்த ஏலோ ஏலோ இல்லாம சபக்தானி அது அராமிய மொழி. தலித்தா ஹுமி அராமிய மொழி. எப்பத்தா எப்பத்தா இப்பத்தாரியா நாளைக்கு தாரியா அந்த எப்பத்தா இல்லை, கண்ணத்தொர, அதெல்லாம் அராமிய மொழி. ஓகே.
அப்போ சரி, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்லை, யார் கேளுங்க. எசேக்கியேல் 38 அதிகாரத்தில் ஆமா, அது கோகு மாகோகு அதெல்லாம் பிறகு 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு வர்ற யுத்தத்தை பத்தி அவர் பேசுறாரு. அது ரஷ்யா கிடையாது. கோகு மாகோகுனா ரஷ்யாங்கிறாங்க தானே? இல்லை, மிகாயில் கோபச்சோவ் காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தது நிறைவேறின மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு தழும்பு இருந்துச்சு. அது 666 ஒத்த காலம் நின்றாங்க திரும்ப நம்ம ஆளுங்க. ஆனால் அந்த நேரத்தில் பூனைக்குட்டி மாதிரி மிகாயில் கோபச்சோவுக்கு பின்னால் போய்கிட்டு இருந்தார் யாரு? விளாடிமிர் புட்டின். இப்போ அவருக்கு பேர் வந்து வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் மேன். அவர் அந்தி கிறிஸ்துவனுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரஷ்யா தான் கோகு மாகோகுன்னுக்கிட்டு இல்லவே இல்லை. இதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு நடக்க போகிறத பற்றி எசேக்கியேல் 38 பார்க்குறீங்க. ஓகே, சரி. வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா கவிதை புத்தகங்களை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, சரி. கவிதை புத்தகங்கள் 5: யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. நல்லா கேட்டுக்கிறங்க. இந்த புத்தகங்களுக்கு கவிதை புத்தகங்கள்னு பேர் வச்சது சுரேஷ் இல்லை, யூதர்கள். யார் இந்த புத்தகங்களுடைய சொந்தக்காரர்களோ அவங்க கவிதைன்னு சொன்னது கவிதை தான். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் யூதர்களை கொண்டு யூதர்களுக்கு யூத மொழியில கொடுத்த கவிதைகள். கவிதைனா எப்படி இருக்கும்? கவிதை மாதிரி இருக்கும். கவிதையில சொல்றதெல்லாம் அப்படியே நிஜமா நம்பினோம்னா நமக்கு கிளியும். ஆகவே இந்த 5 புத்தகங்கள்லையும் இருக்கிற விஷயங்களை அப்படியே நடந்துதான் நாங்கள் நினைக்க கூடாது. பொய் இல்லை, ஆனா கவிதையை புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறணும். புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தவனுக்கே ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது? கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. கவிதையில பொய் இருக்கு. கவிதை, உவமை எல்லாம் பொய் சொல்லணும். பொய்னா எப்படி? எப்படிப்பட்ட பொய்? அந்த பொய் பொய் இல்லை. ஆனா இப்ப இப்ப சில நேரம் இப்ப நீங்க சில பேரை பார்த்து பிரைஸ் லார்டுங்கிறீங்களே, இவ்வளவு பெரிய பொய். ஏன்னா ஒரு ஆளை பார்த்து பிரைஸ் லார்ட்னு சொல்றது ஏன் தெரியுமா? அது உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இப்ப உங்களை நான் காண்ற பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் துதி செலுத்துறேன். எந்த தெய்வமே, அந்த அர்த்தத்திலேயா பிரைஸ் லார்ட் சொல்றீங்க? அந்த பாருங்க, இல்லையா? ஆமா, அதாவது சில பேர் பிரைஸ் லார்ட் சொல்ற விதம் எப்படி? பிரைஸ் தி லார்ட். அதாவது என்ன அளவுக்கு நீ வந்த இன்னைக்கு சனியனே, வெள்ளம் வந்திருக்குது, அதோட அழிஞ்சு போகாம நீ வந்திருக்கிய உயிரோட. அது அப்படித்தான் சில பேர் பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. சில பேர் பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட், ஐயோ நீங்க நல்லா இருக்கிறீங்க, என்னைய பாருங்க, தொட்ட இடம்லாம் வியாதி, காசு இல்லை, பிரச்சனை, உங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கு. அந்த ஒரு பிரைஸ் தி லார்ட் இல்லையா? வரான். இப்போ எவ்வளவு பொய் சொல்றோம். அப்படி இருக்கும்போது கவிதையில பொய் இருந்தா என்ன தப்பு? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பெண்களை வர்ணிப்பாங்க தானே கவிஞர்கள். கயல் விழி. கயல்னா என்ன? மீன். இப்ப நீங்க அழகுன்னு நினைக்கிற பொம்பளை இருக்குன்னா வெளியே சொல்லிடாதீங்க, பிரச்சனை. நீங்க அழகுன்னு நினைக்கிற அந்த பொம்பளையில அந்த கண்ணில் 2 கோல்ஃபிஷ் மீன் கற்பனை பண்ணுங்க. மாதுளம் பழ கன்னங்கள். மாதுளம் பழம் இருக்குல்ல, அதை 2ஆ வெட்டி ஒரு துண்டு இங்கனையும் ஒரு துண்டு இங்கனையும் அவளுக்கு வச்சிருக்கான். மீன் 2, மாதுளம். சரியா? கரும்பு சார லிப்ஸ்டிக் மாதிரி பூசிக்கிட்டு இருக்குதான். சரி, ரோஜாவின் இதழ் போன்ற இதழ்கள். ரோஜா அந்த அந்த இப்படி அதுதான் மூஞ்சா இருக்கான். சரியா? நிலவை போன்ற நெற்றி, பிறை வடிவிலான நெற்றி, பெரிய ரவுனா. முடியெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, அப்பதானே அந்த
அப்படி ஒரு உருவத்தை நீங்க கண்டீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? பயந்து அலறி பாப்பிசாசே இயேசுவின் நாமத்தில் நம்பிங்க. ஆனா அதை தான் பொம்பளைகளை வர்ணிக்கிறதா நீங்க சொல்றீங்க இல்லையா? அதான் கவிதைன்னா அப்படி பொய்யா இருக்கணும். அப்ப எத்தனை பேர் நீங்க உங்க பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு நடுமெல்லாம் விட்டுருப்பீங்களா இருக்கும்? 1000 அழகிகள் பார்த்ததுண்டு ஆனால் உன்னை போல் பார்த்ததில்லை, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பீங்களா இருக்கும் இல்லையா? ஷோ மாதிரி நீங்கள் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா சிசிலியா இப்படியெல்லாம் ஏமாத்திருப்பீங்களா இருக்கும். அந்த பிள்ளைய உங்களை நம்பி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இன்னும். இல்லை உண்மை தானே? அப்போ கவிதைனா அதில் நிறைய பொய் இருக்கும். அப்போ இந்த 5 புத்தகங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கவிதைகள். இப்போ யோபுட கதை எடுப்போம். யோபுட கதை வந்து உண்மையா யோபு புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டுருச்சுங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா யோபு புத்தகம் தான் முதல் எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து கொடுத்தது யார் தெரியுமா? மோசே. மோசே அந்த புத்தகத்தை எங்களுக்கு மொழிபெயர்த்து எபிரேய மொழியில் கொடுத்ததுக்கு மோசே வர்றதுக்கு ஒரு 100 வருஷங்களுக்கு முந்தி எழுதப்பட்ட புத்தகம் தான் யோபு புத்தகம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் யோபு புத்தகம் தான் முதல்ல எழுதப்பட்டதுன்னு. ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆய்வில் நீங்கள் படிப்பீங்க முதல் எபிரேய மொழி எழுதுனது யாரு? மோசே. ஆண்டவர் எழுதினாரு. மனுஷங்கள்ல யாரு? மோசே. அப்ப மோசே முதல் எழுதினது எது? யாத்திராகமம் 20 - 40 வரைக்கும், அப்புறம் ஆதியாகமம் 1 - 50 வரைக்கும், அப்புறம் யாத்திராகமம் 1 - 19 வரைக்கும், அப்புறம் தான் லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். புரியுதோ? அப்ப என்னை போன்ற இந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள், பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சியாளர்கள் நாங்கள் என்ன செய்யறோம்? யோபு புத்தகத்தில் இருக்கிற எபிரேய மொழியை எடுத்து இந்த பஞ்சாங்கமத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். இதில் எந்த காலத்தில் இவர் எழுதியிருப்பார், மொழிபெயர்த்திருப்பாருன்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட உபாகமம் ஸ்டைலில் இருக்கு. அப்போ மோசேயினுடைய கிட்டத்தட்ட கடைசி காலத்துக்கு அந்த அந்த நாட்களில் காதேஷ் பானியால் சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே, அது அந்த காலத்தில் தான் அவர் அதை எழுதியிருக்கிறார். அப்போ அவர் கைக்கு அந்த புத்தகம் எப்படி வந்துச்சு எழுதுறதுக்கு ரொம்ப லேசு. ஏன்னா காதேஷ் பானியாங்கிற இடம் இருக்கு இல்லையா? நீங்கள் வாசிப்பீங்க, பைபிளில் இருக்குது காதேஷ் பானியா. அதுல வலது பக்கம் இருக்குது அக்காபா கல்ஃப், செங்கடலினுடைய அக்காபா பகுதி. அதுல அடுத்த சைட் தான் ஊத்ஸ் தேசம், வட அரேபியா. அப்ப ஊத்ஸ் தேசத்துக்கு நடந்து போகக்கூடிய தூரத்துல தான் மோசே இருந்தார். ஊத்ஸ்ல தான் அவர் இருந்தார், யோபு. அப்ப இப்படிலாம் நமக்கு தெரியும். ஏன் நாம இப்படி சொல்றோம்? சும்மா கெஸ் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொன்னேன்னா மோசே தான் மொழிபெயர்த்தாரு, எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம மண்டையை போட்டு குழப்பி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது இல்லையா? பைபிள்ல இருக்கே, பைபிள்ல இருக்கான்னு கேட்பாங்க. பைபிள்ல இல்லை. ஆனால் யோபுங்கிற புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் மோசே எபிரேய மொழியில் அதை மொழிபெயர்த்தார். ஆகவே மோசேக்கு 100 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட புத்தகம்னால பைபிளில் முதல் எழுதப்பட்ட புத்தகம் யோபு. ஆனால் அது வந்து எபிரேய மொழியில் அழகாக மோசே எழுதி எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கவிதை புத்தகமாக அது இருக்குது. அப்போ தேவ புத்திரர்கள் எல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்கன்னு உடனே எல்லாம் நினைக்கிறது தேவ தூதர்கள்னு. தேவ தூதர்களுக்கு ஒரு நாளும் பைபிள் தேவ புத்திரர்கள்னு சொல்லலை, தெரியுமா? அல்ல, விளங்குதா உங்களுக்கு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பற்றி நான் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? தேவ புத்திரர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, அப்போ அதை தேவ தூதர்கள்னு சில பேர் சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பற்றி விளக்கப்படுத்தினேன். யோபு புத்தகத்தில் தேவ புத்திரர்கள் வந்து ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான்னு இருக்குது. அது நடந்தது பரலோகத்தில் அல்ல, பூமியில். ஜனங்க ஊழியக்காரங்க, அவங்க யார் எவர் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், மெல்கிசேதேக்கு வம்சம். ஏன்னா யோபு அந்த வம்சம். ஆனால் இந்த தேவனுடைய ஊழியக்காரங்க வந்து நின்ற இடத்துல தான் சாத்தானு வந்து நின்றான். அப்புறம் யோபு பற்றின கதை இருக்குது. அப்புறம் அந்த வந்த 3 நண்பர்கள் யாரு? பிசாசுக்கு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அங்கேருந்து தள்ளப்பட்டவன் அங்கே போக முடியுமா? புரியுதா? ஆகவே அந்த யோபு புத்தகத்தில் 2 இடத்துல வர்றாங்க அந்த தேவ புத்திரர்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. அது பூமியில் நடந்த சம்பவம். தேவபுத்திரர்கள் வந்து மனுஷங்க, மெல்கிசேதேக்கு வம்சத்தாருக்கு தான் அப்படி சொல்லியிருக்குது ஒழிய அது தேவ தூதர்கள் கிடையாது. புரியுதா? அது தூதனானவர் அப்படின்னு பைபிளில் வந்திருந்தா இயேசுவானவர். ஆபிரகாமை சந்திச்ச சந்தர்ப்பம்,
மனோவாவை சந்தித்த சந்தர்ப்பம், கிதியோனை சந்தித்த சந்தர்ப்பம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட அந்த அக்கினியில் இருந்த சந்தர்ப்பம், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது வந்து இயேசுவானவர். ஆனால் யோபு புத்தகத்தில் வந்த தெய்வ புத்திரர்கள் யாரு? மெல்கிசேதேக்கு வம்சத்தை சேர்ந்த மனுஷங்கள் தானே ஒழிய அவங்க தெய்வ தூதர்கள் அல்ல. ஆனால் யோபினுடைய கதை உண்மையான கதையா? 100% உண்மையான கதை. உண்மையா நடந்த கதையை தான் கவிதை வடிவில் ஆவியானவர் யாரையோ விட்டு எழுதியிருக்காரு. யாரை எழுதுறதுன்னு தெரியாது, மொழிபெயர்த்தது மோசே. யோபு 38 அவங்க எல்லாருமே அவங்க தெய்வ தூதர்கள். ஏன்னா நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது சந்தோஷப்பட்டாங்கன்னு தானே, அந்த இடத்துல வர்றதும் தேவ தூதர்கள் அல்ல. யோபுங்கிற ஒரு புத்தகத்தை தனியாக நம்ம படித்தோம்னா இதெல்லாம் நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்க கஷ்டம். எட்டிமாலஜி அந்த சொல் இதில் வச்சு நம்ம சொல்லிக் கொடுப்போம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே அவங்க தெய்வ தூதர்கள் அல்ல. அந்த யோபு கதை உண்மையான கதை. அதுதான் நான் சொல்கிறேன். யோபுல இன்னொரு மிஸ்டேக் நம்ம செய்கிறோம். யோபு சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு. நம்ம அதை சொல்றோம். அப்படி அல்ல. கர்த்தர் கொடுத்தா அவர் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நம்ம அப்படி கர்த்தர் எடுக்கிறதா இருந்தா நம்ம பாவம் செஞ்சு அதை வச்சிருக்கிறதுக்கு தகுதியே இல்லாம ஆக்கின பிறகு தான் கர்த்தர் எடுப்பார். புரியுதா? அப்படி ஒரு தகுதி இழந்த நிலைக்கு யோபு வரல. அந்த மாதிரி சில நேரம் அவங்க சொல்றத நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம அதை சொல்லிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருப்போம். ஓகே, யோபு புத்தகம். சங்கீதம் 150 சங்கீதங்கள் இருக்கு. ஆனால் உண்மையாக 149 சங்கீதம் தான் இருக்கு. ஏன்னா ஒரு சங்கீதம் ரெண்டு தரத்துக்கு வருது. 14வது சங்கீதமும் 54வது 54 54 தானே. அந்த மூடன் தேவன் இல்லை என்ற மூடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். நினைக்க 14வது சங்கீதமும் 53 பாஸ்டர் பாரம் பார்க்குறாரு பாருங்க. 54 53 சங்கீத புத்தகங்களை 5 புத்தகங்களா பிரித்து வச்சிருக்காங்க யூதர்கள். அதுக்கெல்லாம் ஒரு அதுதான் 14வது சங்கீதமும் 53வது சங்கீதமும் ஒரே சங்கீதம். ஆகவே 150 இருந்தாலும் 149 சங்கீதங்கள் இருக்கு. ஆக பெரிய சங்கீதம் 119 சங்கீதம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அக்ராஸ்டிக்ஸ் 176 வசனங்கள். ஆக சின்ன சங்கீதம் இது 117வது சங்கீதம். அப்போ அது வந்து யூதர்கள் இன்னைக்கும் அதை தான் பாடுவாங்க. அது ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு பாடின சங்கீதங்கள். உண்மையில இந்த ஆராதனை பாட்டுகள் எழுதுறவங்க இன்னைக்கு சிலர் அழகழகான பாட்டுகள் எழுதுறாங்க, தப்பில்லை. ஆனால் சங்கீதங்கள்ல இருந்து எடுத்தாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அது சங்கீதமா பாடப்பட்டது. அதில் அந்த சேலா சேலா சேலான்னு வருது இல்லையா, அந்த நேரத்தில் இசை மாத்திரம் வாசிப்பாங்க. சேலான்னு வருமே, அந்த ஒரு இடத்துல வாசிச்சதுக்கு பிறகு சேலான்னு வரும்னா அந்த வாசிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, மியூசிக் மட்டும் வாசிக்கிறது. அதுதான் அந்த சேலா. நெஹினோத்துங்கிறது ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்தில் நிறையா வாசிப்பாங்க. ஷிகியோனோத் அல்லது சிகாயோன், அதெல்லாம் ராகங்கள். ஒவ்வொரு ராகங்களில் அந்த சங்கீதங்கள் எழுதியிருக்கும். ஓகே, அப்போ தேவாலயத்துலேயும் முந்தைய ஆசரிப்பு கூடாரத்தில், அப்புறம் தேவாலயத்தில், அப்புறம் ஜெப ஆலயங்களில் ஆண்டவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சங்கீதங்கள் பாடப்பட்டு வருது ஆண்டவருக்கு ஆராதனை. அப்போ சங்கீதத்திலேருந்து மூல உபதேசங்கள் எடுத்துடக்கூடாது. புரியுதா? சங்கீதங்கள்லேருந்து மூல உபதேசம் எடுக்கக்கூடாது, டாக்டரின்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா சங்கீதம்ங்கிறது கவிதை. புரியுதா? அப்போ அதுலேருந்து மூல உபதேசம் எடுத்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். இப்போ சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு குறையில். அது அந்த அந்த ஒரு கவிதை ஸ்டைலில் தான் சொல்லி இருக்குது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுலேருந்து மூல உபதேசங்கள் எடுக்கிறதுக்கு. சங்கீதத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து நம்ம உபதேசமாக்கிக்கிற கூடாது. நீதிமொழிகள் 31 நீதிமொழிகள் இருக்குது. அதில் பெரும்பான்மையான நீதிமொழிகள் எழுதினது யாரு? சாலமோன். சாலமோன் பயங்கர ஞானி. ஆகவே நீங்கள் முழு நீதிமொழிகளை எடுத்தாலும் அந்த சாலமோன் எழுதின நீதிமொழிகளுக்கு எல்லாமே அடித்தளமாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஞானம். ஞானத்தை தேடு, ஞானத்தை தேடு. ஞானம் சந்திகள் நின்று கூப்பிடுது. அதிகாலையில் ஞானத்தை தேடுறவன் கண்டுபிடிப்பான். ஞானம் அவருடைய மடியில் செல்ல பிள்ளையா இருந்தது. ஞானம் 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 பயங்கரமாக ஞானத்தை பற்றி இருக்கும்.
31வது சங்கீதம் வந்து சாலமோன் பாடின சங்கீதம் இல்லை. அது வந்து பெண்களை பற்றி இருக்க. நீங்கள் இங்கே இருக்கிற சிஸ்டர்மார் நீதிமொழிகள் 31 வாசிச்சிங்கன்னா, அதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை முக்கால்வாசி குறைஞ்சிரும். ஆனால் லைட் பில் ஏறும். ஏன்னா அதில் சொல்லியிருக்கிற இடத்துல அவருடைய விளக்கு இரவில் அணையாதுன்ட்டு. அப்போ நீங்கள் லைட்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் லைட் பில் கொஞ்சம் கூட இருக்கும். நீதிமொழிகள்ல இருந்தும் மூல உபதேசங்கள், இந்த 5 புத்தகங்கள் இருந்து மூல உபதேசங்கள் எடுத்துடக்கூடாது. புரியுதா? அதிகாலையில் தேடுகிறோம் என்னை கண்டாடும். ஆகவே அதிகாலையில் தான் நீங்கள் படிக்கணும், அப்போ தான் ஞானம் வரும். எவ்வளவு சொன்னாலும் அது சொன்னது ஆண்டவர் தான் நிற்கிறவனும் இருக்கிறான். அதிகாலையில் ஜெபிச்சா தான் ஆண்டவருக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இருக்கிறான். கவனமாக இருக்கணும். ஓகே. அப்போ யோபு, சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி புத்தகம் வந்து ஒரு சூப்பர் தீர்க்கதரிசன புத்தகம். எப்படின்னா, சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு தீர்க்கதரிசனமாக எழுதுறார். வாலிபனே, உன் வாலிப வயதில் ஆண்டவரை நினைன்னு இந்த 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. கிழவனை வர்ணிக்கிறாரு. எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? சூப்பராக வர்ணிக்கிறார். அப்போ ஒரு முறை சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முந்தி ஒரு முறை ஞாபகம் இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 1-2 பேருக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பல்லை பற்றி சொல்கிறாரு, கண்ணை பற்றி சொல்கிறாரு, தோல் சுருக்கம் விழுகிறத பற்றி சொல்கிறாரு, இப்படி இப்படி உட்காந்துட்டு என்னமே முடியாமல் இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. ஆமாம் 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 ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத எனக்கு தெரியுமா? அப்படி சூப்பராக பிரசங்கி புத்தகத்தில் சொல்கிறாங்க. அதாவது பிரசங்கி புத்தகத்தில் சாலமோன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் மாயை, எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. ஆண்டவரை தேடிக்கிறது மட்டும்தான். உண்மை தானே? இப்போ ஆமாம் இல்லை? இப்போ இந்த இடத்துல இருக்கிற என்னைய மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? இப்படியே தான் இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் இருந்த அந்த திடம், அந்த உறுதி, அந்த வேகம், அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது நமக்கெல்லாம். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், இங்கிலாண்டில் என்ன கண்ணை செக் பண்ணாங்க. கண்ணை செக் பண்ணி இந்த இடது கண்ணுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்ஃப்ராரெட்டையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்க்குதுன்னா சில உருவங்கள் எனக்கு ராத்திரிக்கு தெரியும், உண்மையாக தெரியும். அவன் நான் கண்ணை போய்ட்டு செக் பண்ண, அவன் சொன்னால் உங்களோட கண் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குன்னா இன்ஃப்ராரெட்டில் ஒரு பகுதியை காணுது. இன்ஃப்ராரெட்னா தெரிஞ்சா அந்த பேயூட்டு கலர். ஆமாம் ஆமாம், அதை காணுது. அப்போ இருட்டிலலாம் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, எவ்வளோ பெருமையாக பீத்திக்கிருவேன் தெரியுமா எங்கள் வீட்டாக்களுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டை காட்டி. எனக்கு இருட்டில் கண்ணு தெரியுது இல்லை. அப்போ எங்கள் அண்ணன் சொல்லுவோம், ஆமாம் நீ நாய்க்கு தான் இருட்டில் கண்ணு தெரியணும். அப்புறம் அவருக்கும் எனக்கும் சண்டை வரும். இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ சொன்னேன் பொறாம அப்படின்னு. கடைசியில் 2011ஆம் ஆண்டு முதல்ல எனக்கு எந்த கண்ணு போச்சு தெரியுமா? இந்த கண்ணு தான் போச்சு. என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், என்ன ஆகுது? ஒரு காலத்தில் நாங்கள் செஞ்ச வேலைகள், நம்ம ஃபைட்டிங் எல்லாம், குங்ஃபு எல்லாம் செஞ்ச காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்பயுமே இரும்பு மாதிரி தான் என் பாடி இருக்கும். இப்போ தான் வயிறுமா என்ன ஆகி போயிருக்குது. அதான் இப்போ சில நேரம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்காட்டே. முந்தி நான் இதெல்லாம் சிம்பிளாக செய்வேனே, இப்போ என்ன இன்னும் முடியலை. டாக்டர் சொல்லிட்டான் வாலிபாலே விளையாடாதான்ட்டானா, கீழ்படியாமல் தான் போய்ட்டு வாலிபால் விளையாடிக்கிட்டு. கருவாடு சாப்பிட வேணான்ட்டான் எனக்கு. அதை பாஸ்ட் ஆபேல் தெய்வ வாக்கா பிடிச்சிக்கிட்டு இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஓதி இருக்கிறாரு பாருங்களேன், கருவாடு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. துரோகம் நடக்குது இந்த பிரான்ஸில். எனக்கு எங்கே என் கருவாடு? ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? வேற ப்ரெஷருக்கு காலையில் அந்திக்கெல்லாம் மருந்து குடிக்கிறதுனால கருவாடுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. ஐயோ, ஆனால் ஒரு காலத்தில் அப்படியா நினச்சிக்கிட்டு இருந்தோம்? நீங்கள் நினச்சிக்கலாம் இப்படி உங்களை விட பெருசாக ஒரு வயிறு இருக்கும்னு உங்களுக்கு. யோசிங்க, மைக்கலிங்கம் நம்ம. ஆனால் இப்போ உள்ள வாலிபர்கள் நம்ம 20 வருஷத்துக்கு முந்தைய நினைச்சதை இப்போ உள்ளவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இருங்கடி இருங்க, வாங்க, இன்னும் 20 வருஷத்தில் எங்க நிலைமை உங்களுக்கு வரும். அதைத்தான் நீதிமொழிகள் பிரசங்கியில் அவர் சொல்றாரு. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. அந்த காலத்தில் எனக்கு எத்தனை லெட்டர் வந்துச்சா? லவ் லெட்டர்
527 அதே சொல்லிக்கிட்டு வண்டியை ஓட்ட வேண்டியதுதான். ஏன்னா இப்போ ஒரு எஸ்எம்எஸ் வருதா, ஐ லவ் யூ, ஐ நீட் யூ, யூ ஆர் ஹேண்ட்சம் வருதா? எஸ்எம்எஸ் கூட வர மாட்டேங்குது. அந்த காலத்தில் எஸ்எம்எஸ் எல்லாம் இல்லாத காலத்தில் லெட்டரே வந்துச்சு. பாருங்க அலெக்ஸ், வெள்ளை டை அடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியுது இங்க இருந்து பார்க்க. மொத்தம் இந்த தடவை வந்து அந்த பாச நந்தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன், மெக்டெல்லாம் வருது. மொத்த என்னைய பார்த்து என்ன கேட்டுச்சு மெக்டு, மாஸ்டர் மாமா டை அடிச்சிங்களா? அட மனசுலயே வச்சிருக்கலாம்ல. எங்க நிலைமை ஒரு காலத்தில் என்ன நினைச்சோம், நமக்கெல்லாம் நரமுடியே வராது, தலையில் தலைமுடி போகாது, இந்த உடம்பெல்லாம் அப்படி இருக்கும். எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் இல்லை பிரசங்கி, அதுதான் கடைசி புத்தகம் உன்னத பாட்டு. வாவ் வாவ் வாவ். நேற்று சொன்னேன்னா உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நேற்று சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன். நேற்று வரல நிறைய பேர். தீர்க்க தரிசனம்னாலே புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த உலர்ந்த எலும்பு அதெல்லாம் தீர்க்க தரிசனம் தானே. தரிசனம் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னாலே புரிஞ்சிக்கிறது கஷ்டம். கவிதைனா கவிதையும் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். இந்த லட்சணத்தில் தீர்க்க தரிசனத்தை கவிதையா சொன்னா என்ன ஆகுறது? தீர்க்க தரிசனத்தையே நம்புறது கஷ்டம், புரிஞ்சிக்கிறது கஷ்டம், கவிதையை புரிஞ்சிக்கிறதும் கஷ்டம். உன்னத பாட்டு என்ன தெரியுமா, தீர்க்க தரிசனத்தை கவிதையா சொல்லி இருக்குது என்ற தெய்வமே. அப்ப புரிஞ்சுக்கிற முடியுமா? சில பேர் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிச்சு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, அது ஒரு கட்டப்புள்ளி புத்தகம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா, சாலமோனுக்கே புரியல அவர் யாரை பத்தி எழுத வைக்கிறார் ஆவியானவர்னு. யாரோ ஒரு கேரக்டர், ஒரு ஆம்பளை கேரக்டர். அந்த பொம்பளை அவள் அழகு இல்லையா, கருப்பான். அந்த 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 சூலமித்தியால் வந்து கருப்பு. ஆனா அவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற மாதிரி. அதுவும் தீர்க்க தரிசனமோ? சாலமோன் எழுதுறாரு, இந்த அந்த உன்னத பாட்டில் வர்ற அந்த ஆம்பளை கேரக்டர் அந்த அளவுக்கு அவரோட அழகுக்கு இல்லையா, அவ இருந்தாலும் அவ மேல உயிரே வச்சிருக்கிறாராம், அண்ணுவா வர்ணிக்கிறாராம். அவனா அவருக்கு பைத்தியமா. அவள் மேல அவ்வளவு ஒரு அன்புனால காதல்னால இவ சந்தோஷமா அவரை ரசிக்கிறாளாம். அதுதான் அந்த கதை. அப்ப அவ சொல்றா, நீங்க மட்டும் என்னவா, நீங்களும் 1000 பேர்ல சிறந்தவர், பள்ளத்தாக்குல லீலி புஷ்பம், அப்படியா அப்படியா, உங்களோட கண்கள் எல்லாம் புறா கண்கள், அதான்னு வர்ணிக்குதான். உண்மையில அந்த அந்த ஆம்பளை கேரக்டர் வேற யாரும் இல்லை, இயேசு. சூலமித்தியாள் வந்து வேற யாரும் இல்லை, சபை. அப்ப அந்த இயேசு சபையை நேசிக்கிற அந்த அன்பு எந்த அளவுக்கு அந்த அவங்க 2 பேருடைய உறவு இருக்குது அப்படிங்கிறத விஷயமே தெரியாம தீர்க்கதரிசனமா சாலமோன் எழுதிட்டு போயிட்டார். இப்ப சாலமோனுக்கு காதலை பத்தி எழுத சொன்னா கசக்குமா? அதுதானே அவனோட வாழ்க்கையே. பார்க்கறதெல்லாம் இவன் லவ் பண்றான், பார்க்கறதெல்லாம் இவனையும் லவ் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகள் வச்சு எழுதி விட்டார் ஆண்டவர். பயங்கர தீர்க்க தரிசனம். அதை தப்பா நினைக்க கூடாது. நீதிமொழிகள் உன்னத பாட்டு புத்தகத்தை தப்பா நினைக்க கூடாது. அது தீர்க்க தரிசன புத்தகம். தீர்க்க தரிசனம் கவிதையா வந்திருக்குது. இயேசுவினுடைய சபையினுடைய அந்த உறவை கவிதையா காட்டியிருக்குது. அதுக்குள்ள பயங்கர சத்தியங்கள் எல்லாம் இருக்கு. இதுக்குத்தான் கவிதை புத்தகங்கள். ஓகே, பழைய ஏற்பாட்டு ஆய்வு 8ஆம் பாடத்தோட பழைய ஏற்பாட்டு ஆய்வு முடிஞ்சு. எதிர்காலத்தில் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா இந்த புத்தகங்கள்லாம் தனித்தனியாக நாங்கள் படிக்கலாம். ஓகே, அந்த நோட்ஸை மறந்துடாதீங்க. நான் ஜூலை வந்துடுவேன். ஜூலை 27, 28 வாக்கில் நான் வந்துடுவேன். நான் வந்த உடனே எனக்கு நீங்கள் உங்களுடைய அந்த நோட்ஸுகளை கொடுக்கணும். பிந்தி கொடுக்காதீங்க தயவு செய்து.
மற்ற மாணவர்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பி கொடுக்காதவங்க உங்களுக்கு டிகிரி வாங்கணும் அப்படி இப்படின்னா நீங்கள் பாஸ்டர் நந்தனை சந்தித்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நீங்கள் நிரப்பி கொடுங்க. இந்த ஃபோட்டோ இல்லாதவங்க தயவுசெய்து ஃபோட்டோஸை நான் திருப்பி பாஸ்டர் நந்தன்கிட்ட அந்த ஃபோட்டோஸுகளை கொடுங்க. உங்களுக்கான டிகிரி உரிய காலத்தில் பாடங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேயா? ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். நிறைய ஜெபம் பண்ணிங்க. முதல்ல இந்த நாட்டில் நிறையா வெள்ளம் வந்திருக்குது. ஆகவே எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு ஆய்வை நிறைவு செய்ய தேவரை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, சிலர் தொடர்ந்து வகுப்புகளுக்கு வர முடியாத நிலையிலே அவ்வப்போது வகுப்புகளுக்கு வந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும். அப்பா, நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய வேதத்தை பற்றி தான் படித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இது ஒரு மனுஷனை பற்றியதோ, ஒரு நிறுவனத்தை பற்றியதோ, ஒரு சபையை பற்றியதோ அல்ல, உங்கள் வேதத்தை பற்றி. ஆகவே இந்த மேலோட்டமான இந்த ஆய்வை புரிந்து கொண்டால் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றனப்பா. எங்களுக்கு கர்த்தருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆகவே அதை ஒழுங்காய் புரிந்து கொண்டு வாசித்து ஆசீர்வாதம் பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த நாட்டிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த வெள்ள அபாயம் நீங்கள் உதவி செய்யுங்கள். ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதியுங்கள். இந்த வார இறுதி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பாஸ்டரையும் நாளை காலையிலே மிகவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறேன். போகும் பொழுது இந்த ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாய் தங்கள் வீடுகளுக்கு கொண்டு போய் சேருங்களப்பா. இந்த போக்குவரத்து பிரச்சனை வரக்கூடாது, ஆபத்து விபத்து எதுவுமே வரக்கூடாது. சுகமாய் இவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு போய் இந்த இரவு ஆசீர்வாதமாய் அவர்கள் உறங்கி அவர்கள் இந்த வார இறுதிக்குள்ளே சுகமாய் பிரவேசிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் பாதத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சிலவளை விடுகிறதுகளில் உங்களுடைய முதலாவது மாடி தண்ணி தொடலாம். ஆனால் வெளிப்பாருங்க, படுத்துடாதீங்க. போய் பரம்பாசரை சொன்ன காரியத்தை மறந்துடாதீங்க. யாராவது நல்ல ஃபுல்லவர்கள் இருந்தால் பாசுகிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, உடுப்புகள் இருந்தால் கிலோ இருக்கா பாசு இருந்தால் நல்ல உடுப்புகள் நல்லது இருந்தால் நாளைக்கு இடையில் இல்லாட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தா கொடுத்து விடலாம். பாசை கொண்டு போவார். அங்கே குளிர் உடுப்புகள் தேவையாக இருக்கிறது, கொண்டு போவார். மற்றது கூட்டங்களில் ஆரம்பிச்சிருக்கிறோம். சிஸ்டர் வதனி, டேவிட் ஸ்ரீ வதனியினுடைய நுரோஷாட அம்மம்மா கடந்த செவ்வாய்க்கிழமை செத்தது. எல்லா இடமும் ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வந்துடுவார்கள், அடுத்த கிழமை வந்துடுவார்கள். விசாரியுங்கள். பாச நாளைக்கு வந்துடுவார். ஷோம் பண்ணுங்க, நல்லா இந்த தேசத்துக்காக ஷோம் பண்ணுங்க. கூட்டங்களோடும் தடைப்படக்கூடாது, ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஷோம் பண்ணுங்க. நன்றி சொல்லி ஷோம் பண்ணோமா? நன்றி ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான வேத பாடத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனை இவ்வளவு தூரம் இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த 5 நாளும் உம்முடைய சத்திய வார்த்தையை தடை இல்லாமல் போதித்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பழைய ஏற்பாட்டு ஆய்வை ஆண்டவரே எங்களுக்கு விளங்கப்படுத்தி விளங்காத சத்தியங்களை கொடுத்து அந்த ஊழியக்காரனை நாங்கள் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய மனைவி, பிள்ளை, வேதாகம பாடசாலை, அவர்கள் உலகமெங்கும் செய்கிற ஊழியங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து இன்னும் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொள்ளும் சபையில், இந்த தலைமை சபையிலேயும் ஆண்டவரே அவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. அவர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் முரத்த சத்தமாய், ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமீன். கரங்களை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். போயிட்டு வாங்க. ஜெபம் இருந்தால்